உங்களை வரவேற்கும் நேர்களே. விஜய் பிரச்சாரத்தில் 40 பேர் மரணம் நடந்தது என்ன, யார் பொறுப்பு விவாதிக்கிறோம். நான் திரு சபரிநாத் அவர்கள்ட்ட. டாக்டர், இதில் நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் தந்தி தொலைக்காட்சியில் தான் சொன்னார், ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்கள்ட்ட அப்படியே பார்க்குறோம், கிட்டத்தட்ட அந்த 31 பேருமே முதல்ல வந்ததுமே அவங்களுக்கு உயிர் இல்லை. அப்புறம் சிலர் ஒரு 8 பேர் 9 பேர் வரை மருத்துவ சிகிச்சையில் இருந்து இறக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர்றாங்க. எப்படி அடுத்தடுத்து சடனாக இந்த டெத் நடந்திருக்கு, எங்கே தவறு நிகழ்ந்திருக்குதா பார்க்குறீங்க சார்? இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா ரொம்ப வருந்தகட்ட ஒரு விஷயம் தான். ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பேசும்போது. மிக முக்கியமா டெத் இது பாத்தீங்கன்னா ஸ்டாம்பீட்னு சொல்லுவாங்க சார். நம்மளுக்கு ஆங்கிலத்துல தெரியும். ஒரு கூட்ட நெரிசல்ல அலமோதும் போது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடமே இல்லாம போறதுனால வரக்கூடிய ஒரு சிக்கல் தான். இதுல மோஸ்ட் காமனா மெடிக்கல்ல மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத், ஒருத்தவங்க இறக்குறாங்க இந்த ஸ்டாம்பீட்ல அப்படின்னா மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்பைசெக்சியா. அப்படின்னா என்னன்னா மூச்சு திணறல். மூச்சு திணறல் ஏன் ஏற்படுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் டோட்டலா கம்ப்ரஸ் ஆகிறதுனால அவங்களால பிரீத் பண்ண முடியல. ஏன்னா செஸ்ட் அப்படின்றது லங்ஸ்ன்றது எக்ஸ்பேண்ட் ஆகணும், இன்ஸ்பயர் ஆகணும், எக்ஸ்பயர் ஆகணும். மூச்சை உள்ள இருக்கணும், வெளியே விடணும். ஆனா இன்னொருத்தருக்கு ஸ்பேஸே இல்லாத போது அந்த நுரையீரல்னால விரிஞ்சி திருப்பிய ஒரு பொசிஷனுக்கு வர முடிய மாட்டேங்குது. அப்போ கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அவங்க அப்படியே மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட அவங்களால மூச்சை இழுத்து விட முடியாது. அப்போ ஆக்சிஜன் கம்மியாகுது. அதுதான் ஹைபாக்சியான்னு சொல்றோம். அப்படி ஆக்சிஜன் கம்மியா கொஞ்ச நேரம் இருந்தாலே நம்மளுக்கு உடனே ஒரு உறுப்பா செயலுக்கு ஆரம்பிக்கும். சடனா கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு போறாங்க, ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்டுக்கு போறாங்க, கோமாக்கு போறாங்க, அன்கான்சியஸ் ஆகுறாங்க. சோ இங்க மெயின் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத், நிறைய பேர் நினைச்சுப்பாங்க ஒருத்தவங்க மேல மெதிச்சிட்டாங்களோ இல்லைன்னா பிராக்சர் ஆயிடுச்சோ அடிபட்டுருச்சோன்ட்டு. ஆனா மிக முக்கியமா இறப்புக்கு காரணம் இந்த ஆஸ்பைக்சேஷன், அதாவது மூச்சு திணறல். ஏன்னா நுரையீரல்னால விரிய முடியல அப்படின்றதுக்கு தான். அப்ப இந்த இடத்துல நம்ம ரெண்டாவதா தான் நம்ம மத்ததெல்லாம் போட முடியும். அதாவது நம்ம ஒருத்தவங்க மேல மெதிக்கிறாங்க, அதனால மண்டையில அடிப்படுது, அதனால நெஞ்சில எலும்பு ஏதாவது உடையுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் பிறண்டுட்டாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது காரணங்கள் தான் போட முடியுமே தவிர. ஆனா 90ல இருந்து 95 விழுக்காடு இறப்புக்கு காரணம் அந்த மூச்சு திணறல், ஆஸ்பைசெக்ஷன்ன்றது. அவங்க கீழே விழுகணும்னு தேவையில்லை, ஒரு கிரவுடுக்குள்ள இருந்தாங்க, நின்னுட்டே இருந்தாலும் கூட அதுல சிலர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். அவங்க எதுவுமே அவங்க அடியே பட வேண்டாம். அவங்களுக்கு அந்த கிரவுட்ல நின்று இருந்தாலே கூட ஒருத்தர் எல்லா சைட்ல இருந்து ஒரு பிரஷர்ஸ் கொடுக்கும் போது அவங்களால மூச்சை விட முடியல அப்படின்னா மேக்சிமம் டைம் 3 to 5 மினிட்ஸ் அப்படி மாட்டினாங்கன்னா ஈஸியாவே ஆக்சிஜன் குறைஞ்சி இறக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். இதுல இன்னொரு ஹை விக்டிம் பாருங்கள், அல்ல 10 வயசு அந்த 5 வயசு குழந்தைங்க நிறைய பேர் இறந்திருக்காங்க. சோ அதுக்கு முக்கியமான காரணம் பாருங்க, தேர் வீக் ஃபோர்சஸ். எனக்கு ரொம்ப மன கஷ்டமே அதுதான். குழந்தை எப்படி அந்த கூட்டத்துக்கு கூட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சோ குழந்தைங்க போது அவங்க ஹைட் ஏற்கனவே கம்மியா இருப்பாங்க, அடல்ட்ஸோட ஹைட் அதிகம். நம்மலாம் ஒரு 5.5 அடி 5.8 6 அடின்னு இருப்போம். ஆனா குழந்தைங்க 4 அடி 3.25 அடின்னு இருப்பாங்க, 4 அடின்னு இருப்பாங்க. அப்ப அந்த ஹைட் கம்மியா இருக்கும் போது அவங்க ஹைட் டோட்டலா நம்ம அதிகமா இருக்கும் போது அவங்க ஆல்ரெடி கீழே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ரொம்ப ஈஸியா நடக்கும். அதில் குழந்தைங்க வீக் ஃபோர்ஸஸ்ன்றதால ஒரு 4 பேர் அப்படி அழுத்துனாங்கன்னா எலும்புகள் நொறியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பேசினா நம்மளுக்கே மனசு வலிக்குது. அப்போ எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வா அந்த குழந்தைங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சில்ட்ரன்ஸ் ஆர் ரொம்ப வீக் ஃபோர்ஸஸ். அவங்க இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலான ஏரியாவுக்கு தயவு செஞ்சு கூட்டிட்டே போயிருக்க கூடாதுன்றதும் நம்மளோட முக்கியமான பார்வையா. டாக்டர், அதாவது நம்ம இந்த இடம் குறுகலான இடம், அதனால நிறைய பேர் நிக்க முடியல அப்படின்றத ஒரு இதா சொன்னாலும், நார்மலாவே நம்ம கிரவுட்ல இருந்தா நமக்கு இந்த மாதிரியான சுவாச பிரச்சனைகள் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? ஜென்ரலாவே சார் கொஞ்சம் கூட்டம் இருந்ததுன்னா கொஞ்சம் சுவாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்றது உண்மை. பட் ஆனா உயிரிழப்பு அளவுக்கு போகாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம அட்மாஸ்பியர்ல 21 விழுக்காடு ஆக்சிஜன் எப்பவுமே இருக்கும். கூட்ட நெரிசல்ல மேபி ஒரு 1-2 விழுக்காடு குறையலாம். பட் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியரோட, அதாவது நம்மளோட ஏரோட கனெக்ஷன்ல இருந்ததுன்னா காத்து பரிமாற்றத்துல நம்மளுக்கு மெயின்டைன் ஆயிரும். நம்மளுக்கு அந்த இடத்துல தேவை நம்ம நுரையீரல் விரிஞ்சு நம்ம திருப்பியும் போறதுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம். அந்த இடம் காம்ப்ரமைஸ் ஆக 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 நம்மளால மூச்சு இழுத்து விட முடியலன்னும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. அப்போ இப்ப நம்ம எக்ஸாம்பிள் தியாகராய நகர்ல ரங்கநாதன் தெருல நம்மளுக்கு இல்லாத கூட்டம், நம்மளுக்கு தெரியும் எப்படி போகும்ட்டு. ஆனா அங்க நம்ம எப்படிதான் போனாலும் அது ஒரு மூவிங் ரோடா போயிட்டே இருக்கும். அங்க ஒருத்தர் கூட்டம் இருக்கும், பட் ஆனா ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் குறைய 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 தான் நம்மளுக்கு இங்க சிக்கல்கள் ஏற்படுது. சோ இதுதான் ரொம்ப முக்கியம். என்னோட மருத்துவ ரீதியா மக்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவுரை என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா நம்ம சேனல் மூலியமா ரொம்ப முக்கியமா அந்த கூட்ட நெரிசல்ல இருக்கிறீங்க, மாட்டிக்கிட்டீங்க
பண்ணிக்கிட்டீங்கன்னா முதல்ல பதட்டப்படக்கூடாது. நிறைய பேர் பதட்டப்படும் போது நம்ம வந்து ஐயோ ஐயோ அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணும்போது ஈஸியா இன்னும் ட்ராப் ஆயிடுவோம். இந்த இடத்துல வந்து பதட்டம் வந்து நம்மளோட ஆங்ஸைட்டி, ஹார்ட் ரேட்டை இன்னும் அதிகப்படுத்தும். அது நம்மளுக்கு இன்னும் டேஞ்சர். இது ஒரு சைடு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, அந்த கூட்ட நெரிசல் எந்த சைடுல போதோ அந்த நோக்கிய அதே ஓட்டத்திலேயே நம்மளும் போயிடணும்ன்றது ரொம்ப முக்கியம். மருத்துவ ஆங்கிள் சொல்றேன். 3வது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கைகளை தயவு செஞ்சு உங்களோட செஸ்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துருங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். ஏன்னா நம்ம இந்த இடத்துல பேர் ஃபுட் அப்படி நிக்கும் போது எல்லாரும் நம்ம நெஞ்சை தான் பொடிச்சு அழுத்துவாங்க. அப்ப நம்ம மூச்சை இழுத்து விட முடியாது. ஆனா ஒரு கையை ஒரு அடிக்கு முன்னாடி இப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெஞ்சு விரியறதுக்கு பிரீத் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நல்ல உதாரணம் வந்து சபரிமலைக்கு வருஷம் வருஷம் லைன்ல நிக்கிறவங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் நிக்கிறாங்க. அங்கேயே உயிரிழப்பு ஏற்படுது. முக்கியமான காரணம் இதுதான். சோ அங்க எல்லாருமே வந்து அந்த இடுமுடி வச்சு இப்படி ஃப்ரண்ட்ல ஒரு பேரிகேட் மாதிரி வச்சிருவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க டாக்டர். நான் திரு மாதவன் அவர்கள்ட்ட இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இந்த இடம் தான் பிரச்சனை அப்படின்றாங்க. நீங்கள் இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இடம் தான் பிரச்சனையாக இருக்கா? நிச்சயமாக. அதாவது இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் இவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படின்றது ஒரு இது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடடாக இருக்கச்சா அதுக்கேற்ற மாதிரி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளோ பேர் வருவாங்க, ப்ரீ அசஸ்மெண்ட் இருக்கணும். அவங்களுக்கு உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் அண்ட் எமர்ஜென்சி பிளான் இருக்கணும். இதை தாண்டி ஏதாவது ஒரு நிகழ்வு இந்த மாதிரி நடக்கிறச்ச அவங்களுக்கு ரெக்கவரி பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டு அந்த மாதிரி எமர்ஜென்சி பிளான் ஒன்று இருக்கணும். இங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் பார்க்குறச்ச விஷுவல்ஸை நான் பார்க்குறச்ச அந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே இல்லை. ஃபஸ்ட்டு அதுக்கு உண்டான எந்த விதமான அதாவது ஃபஸ்ட்டு க்ரௌடுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு நியூஸ் ஒன்று வருது. அந்த நியூஸ் வந்தோன்னா உடனே ஆம்புலன்ஸ் வருது. இந்த ஆம்புலன்ஸ் வந்தோன்னா மக்கள் எல்லாம் ஓடுறாங்க. அந்த ஓடுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் சார் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தர் அழுத்துறது. அதனால் இது அவங்களுக்கு முதல் நிகழ்வு இல்லை. மாநாட்டிலேருந்து பார்க்குறோம் எத்தனையோ பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, எல்லாரையும் காப்பாற்றிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க ஓரளவு இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க குறிப்பாக 2வது மாநாட்டில் குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. குழந்தைங்களை கூட்டு போய் பாதுகாப்பாக உட்கார வச்சாங்க. இப்போ க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் இந்த டீம் இப்போ தாவேக்கா டீம் ஆம்புலன்ஸ்லாம் வச்சுருந்துருக்காங்கல்ல, பட் போதுமான அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த க்ரௌட் வந்து இவங்க ஆன்டிசிபேட் பண்ண க்ரௌடை விட அதிகமாக போச்சா என்னன்றது தெரியல. எவ்வளோ க்ரௌடை இவங்க எதிர்பார்த்தாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு சரிவர தெரியல. அதுக்கு உண்டான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்காங்களான்றதும் தெரியல. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி குழந்தைங்க, முதியவர்கள், பெண்கள் அப்படின்னு வச்சா ஒரு ஜோனேஷன் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா ஸோ தட் அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ ஜோனேஷன் பண்ணி ஒவ்வொருத்தரையும் க்ரௌடையும் தனித்தனியாக பிரிச்சிருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கூட்டம் வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசலை தவிர்த்துருக்கலாம். 2வது வெளியில் போகிறதுக்கு உண்டான ஒரு கூட்டம் அதிகமாக போயிட்டுருக்கச்ச அந்த கூட்டத்தை வந்து உள்ளே அலோவ் பண்ணாமல் தடுத்துருந்துருக்கலாம். அதுமாரி கூட்டம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கச்ச வெளியிலே பேரிகேட் மாதிரி போட்டு எவ்வளோ பேர் தடுத்துருந்துருக்கலாம். இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு சார். க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து திருவண்ணாமலையிலாம் வந்து வருஷம் அந்த இதை அப்போ பண்ணுறோம். நம்ம திருவண்ணாமலை தீபத்தை அப்போ பண்ணுறோம், ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. நம்ம அதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க கரெக்டாக அந்த ஆர்கனைசிங் பண்ணவங்களும் சரி, பாதுகாப்பு கொடுத்த போலீஸும் சரி, அதை கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து இன்னும் அதிகமான அளவு எடுத்திருந்தாங்கன்னா இந்த அசம்பாவிதத்தை நிச்சயமாக தடுத்துருந்துருக்கலாம். இதில் வந்து பொறுப்பு வந்து மக்களுக்கும் சேரும், ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் சேரும், பாதுகாப்பு கொடுக்குற போலீஸையும் சேரும். எல்லாருக்குமே இது வந்து ரெஸ்பான்சிபிள் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடு வரச்சா அந்த க்ரௌடை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியுது. அதை விட அதிகமாக ஒரு க்ரௌடு வரச்சா அதை எப்படி, ஏன்னா காலையிலேருந்தே வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. மதியத்துக்கு மேலே அது ஸ்வெல்லாக இருக்குது. இவ்வளோ கூட்டம் வரச்சு, இவ்வளோ பேர் ஒழுங்காக இவ்வளோ பேர் சேர்ந்து இருக்கிற அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு போதுமான குடிதண்ணீர் வசதி இல்லை. ஏன்னா காலையிலேருந்தே வரான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் இங்கேருந்து கிளம்புனதே 8 மணிக்கு மேலே தான் கிளம்பியிருக்காரு. அது அங்கே போய் சேர்றதுக்கு டைம் ஆகிருக்குது. 4 மணிக்கு நடத்த வேண்டிய கூட்டம் வந்து ரொம்ப தள்ளி போய் நடந்திருக்கு. 7:30 மணிக்கு. போதுமான அளவுக்கு குடிதண்ணீர் வசதி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து டீஹைட்ரேஷன் தான். அந்த டீஹைட்ரேஷனோட தொடர்ச்சி தான் அங்கே மக்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அந்த மக்கள் மயக்கம் அடைஞ்ச உடனே என்ன இருக்குது, ஆம்புலன்ஸ் வந்துருக்கு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷன் இல்லை. அவங்களுக்கு போதுமான தகவல் கொடுக்கல. இந்த மாதிரி அதாவது தகவல் நம்ம பார்த்தோம். விஜயோடைய வண்டியே வர முடியல, லைட்டாக லேசாக தான் தடியடி பண்ணுறாங்க. இங்கே தடியடி பண்ணுறப்போ அது இன்னொரு பக்கம் வந்து பல்ஜ் ஆகுது. ஆமாம், அங்கே வந்து உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அது இதுக்கு பேசிக்கான காரணமாக இருக்கும். நிச்சயமாக எல்லாமே அதாவது கேஸ்கேடிங் எஃபெக்ட் தான். ஸோ என்ன ஆகுதுன்னா தொடர்ச்சியான இந்த நிகழ்வுகள் மூலமாக என்ன ஆகிடுதுன்னா இந்த இடத்துல உள்ள மக்களுக்கு எதுவும் தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியாதப்ப எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்த தூக்கியோ இல்லை வேற எங்கேயோ ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி நடக்கிறச்ச இதோட எஃபெக்டாக எல்லாம் நடந்திருக்கு. அதனால் எப்போதுமே வந்து ஒரு ஈவெண்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கிறச்ச அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி பிளான் என்ன பண்ண போகிறோம்,
இவ்வளோ க்ரௌட் வரச்ச இவங்களை வந்து இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி, இன்கேஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு இது நடக்கிறச்ச அவங்களை எப்படி எவாக்குவேட் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பிளான் ஒன்று இருக்கணும். நிச்சயமாக இந்த மாதிரி வருங்காலத்தில் கூட்டம் நடத்துறச்ச அந்த கூட்டம் நடத்துகிற எவ்வளோ பேர் கூட்டம் மக்கள் வருவாங்க, அவங்கள வந்து எப்படி பாதுகாப்பாக அவங்கள வந்து உள்ளே வந்துட்டு அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு அந்த பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு வெளியில் போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கணும். இதில் வந்து கூட்டம் கூட்டுறதை தாண்டி மேனேஜ் பண்ணுறதுன்றதையும் நிச்சயமாக ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னா கண்டிப்பாக வி ஷுட் ஹேவ் ஒரு ப்ரீ ஈவெண்ட் பிளான். என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ பேர் வர்றாங்க, அவங்க ஆர்கனைசிங் அவங்க கூட சேர்ந்து எவ்வளோ பேர் வர்றாங்க, இந்த இடம் அத்தனை பேர் தாங்குமா, அவங்களுக்கு தண்ணீர் வசதி இருக்கா, குடிதண்ணீர் வசதி இருக்கா, சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி இருக்கா, இல்லை அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சொன்னால் அவங்கள எப்படி கொண்டு போகலாம். ரெண்டாவது ஜோனேஷன் பண்ணிடணும். போதுமான அளவுக்கு வந்து பெரியவர்கள் இருக்காங்களா இவங்கவுங்கள அப்படின்னு ஜோனேஷன் பண்ணிட்டாலே பாதி இதை வந்து குறைக்க முடியும். ஒரு வெற்றிடத்தை ஒரு இடத்துல ஒரு ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக குழந்தைகள் தனியாக முதியவர்கள் தனியாக பிரிச்சது. ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு இந்த ஸ்பேஸும் கிரியேட் பண்ணி வச்சாங்கன்னா அங்கே உடனே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸே போக முடியலையாங்க. ஒரு எமர்ஜென்சி சொன்னால் எத்தனை நிமிஷத்தில் ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து 4 நிமிஷம் 5 நிமிஷம் ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். 31 பேர் இறந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அவங்க நான் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, மெடிக்கல் ஸ்குவாட் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க உடனடியாக வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருந்துருக்கலாம், இவ்வளோ இழப்பை தவிர்த்துருக்கலாம். அதுக்கு அந்த அளவுக்கு மெடிக்கல் வசதி வந்து அங்கே இருந்துச்சா, அதெல்லாம் யார் என்ஷூர் பண்ணாங்க, ஏன் அதெல்லாம் பண்ணலை, இதெல்லாம் இருக்குது. சபரிநாத் அவர்கள்ட்ட நேற்று காலையிலேருந்து கூட்டம் கூடிருச்சு. காலையிலேருந்து இந்த பாட்டு போடுறப்பெல்லாம் வைப் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இது ஒரு காரணமாக இருக்குமா? ஈவினிங் வந்து அவங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும், சோர்வடைஞ்சிட்டாங்க அப்படின்றது இதுவும் கூட ஈஸியாக மயக்கம் அடைஞ்சதுக்கு ஒரு காரணமா டாக்டர்? 100% வாய்ப்பு சார். 100% வாய்ப்பு. ஏன் அப்படின்னா மார்னிங்லேருந்தே ஒரு கூட்ட நெரிசலில் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எனர்ஜி எப்பயுமே ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் மார்னிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் ஆனால் ப்ளஸ் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அங்கே காற்று பரிமாற்றம், அங்கே இருக்கிற வெப்ப சூழ்நிலை, எவ்வளோ டிகிரியில் வெயில் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி லாஸ் ஆகும், நீர் மெயினாக லாஸ் ஆகும். அதுதான் நம்ம மெடிக்கலாக டீஹைட்ரேஷன் சொல்கிறோம். அப்படி டீஹைட்ரேஷனுக்கு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக முதல்ல சிம்பிளாக நடக்கிறது என்னன்னா ஒரு தசை சோர்வு, ஒரு சின்ன மயக்கம். இதுதான் முதல்ல பாடி ரியாக்ட் பண்ணும். ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா நீ நீ போய் கொஞ்சம் படுப்ப பிளஸ் கொஞ்சம் தண்ணி குடிப்ப அப்படின்றதுக்காக நேச்சுரலா வர ஒரு ரெஸ்பான்ஸ் அது. ஸோ இதை வந்து அவங்க பொருள்படுத்தாம அப்படியே மேலும் 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 அப்படியே அந்த இதுக்காக சார் இப்ப நம்ம தளபதி சார் வந்துருவாருன்னு அப்படியே இன்னும் அவங்க ப்ரொலாங் பண்ண இன்னும் நிறைய தண்ணி குடிக்காம பிளஸ் வெப்ப சூழ்நிலை எல்லாம் இன்னும் கொஞ்சம் மோசமாகி திருப்பி சாயங்காலம் வரும்போது டோட்டலா வந்துட்டு பல்வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு சில டேர்ம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹீட் சின்கோப்பு, ஹீட் ஸ்ட்ரோக், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து நம்ம இந்த வெயில் காலத்துல அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சூடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் போது, எஸ்பெஷலி வந்து இந்த உச்ச வெயில்ல நிறைய பேர் நிற்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த 38 டிகிரி 39 டிகிரி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமா இருக்கும் போது நம்ம பாடியோட டெம்பரேச்சர், கோர் டெம்பரேச்சரே கொஞ்சம் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது ஒரு சில உறுப்புகள் செயலிழக்குது. சடனா கார்டியாக் அரெஸ்ட் வர்றது, இல்லைன்னா சடனா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, சடனா ஹார்ட் நிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். அதுதான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்றோம். பேஷண்ட் கோமாக்கு உடனே அன்கான்சியஸா போவாங்க. எஸ்பெஷலி இதுல ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறவங்க வந்து இந்த குழந்தைகள் மற்றும் ரொம்ப மூத்தவர்கள் 65க்கு மேல. ஒரு சின்ன குறுக்கிட்டு, கார்டியாக் அரெஸ்ட் வந்து அதுக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட்லாம் கிடையாதா? குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டா அவங்களுக்கும் சடனா ஏற்படுமா? ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, 21 வயசு பையன், 26 வயசு பையன், அவங்களுக்கு இயல்பாவே வந்து ஒரு எதிர்ப்பு சக்தின்றது இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. பட் ஆனா இப்ப இங்க என்ன காரணம்ன்றதான பிரச்சனை. இப்ப இங்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணதுனால இப்படி இறந்துட்டாங்களோ, இல்லைன்னா ஏதாவது வந்து வயது காரணமாகவோ இப்படி ஆயிட்டாங்கன்றது கிடையாது. இங்க நடந்தது ஒரு அக்யூட் காஸ், அதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். இப்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எந்த வயசுல இருக்கிறவங்க மாட்டினாலுமே, எக்ஸாம்பிள் இப்ப இங்க நடந்த எமர்ஜென்சி என்னது, கூட்ட நெரிசல்ல நம்மளுக்கு இடம் கிடைக்கல, மூச்சு விடுறதுக்கு அந்த லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகலன்றதுதான் மெயின் ரீசன். இதுக்கு ரெண்டாவது ரீசன் வந்து நம்மளுக்கு அது மேல மெதிக்கிறாங்க, அடிபடுது, இதெல்லாம் வந்து ரெண்டாவது ரீசன். இப்ப இதுக்கு வயசே நம்மளுக்கு தேவையில்லை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு அந்த 20 வயசுல இருந்து அந்த 40 வயசு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்க கம்பேர் டு தட் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களையும் கம்பேர் பண்ணும்போது. அதனாலதான் இப்ப இங்க வந்த கூட்டத்தோட பாருங்க பல குழந்தைகள் இறந்திருக்காங்க.
ஆனா அங்க இருந்த வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகம். ஆனா பல குழந்தைகள் இறந்ததுக்கு காரணம் என்ன? அவங்க வீக்கர் ஃபோர்ஸ் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால அவங்க சீக்கிரமா அதிகமா இறந்திருக்காங்க. அதுக்கு அர்த்தம் வந்து இங்க என்ன, இந்த ஏஜ் குரூப் வந்து எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலுமே இந்த ப்ராப்ளம்ல வந்து உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இங்க காரணம் வந்து கூட்ட நெரிசல், லங்ஸ்னால விரிய முடியல அப்படின்றதுனால தான். அதனால கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் வந்து இந்த ஏஜ்ல தான் வரும்ன்றது தனி கதை. பட் ஆனா இங்க நடந்தது வந்து கார்டியாக் அரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் அன் சடன் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன். ஒரு லங்ஸ் விரிய முடியாததுனால ஆக்சிஜன் பற்றாக்குறையாகி அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையினால வந்துட்டு உயிரிழக்குது. அப்ப இதுக்கு வந்து வயசு வித்தியாசமே தேவையில்லை. மேபி நடுவு வயசுல இருக்கிறவங்க ஒரு மிடில் ஏஜ்ல ஹெல்த்தி மேன் இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தாக்கு பிடிக்கலாமே தவிர மத்தபடி அவர் தப்பிப்பாருன்றதுக்கான எந்த அர்த்தமும் இல்ல, எந்த லாஜிக்கும் இல்லை சார். ஓகே, நான் திரும்ப வரேன் டாக்டர். நான் திரு மாதவன் அவர்கள்ட்ட இந்த காட்சிகளை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் தான் நேற்று இந்த நிகழ்வுலாம் நடந்துட்டு இருக்கு. சம்திங் கோயிங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்ணியிருந்தா இதை தடுத்திருக்கலாம்? விஜயுடைய வண்டி வந்து நிற்கிறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அங்கே பேரிகார்டு போட்டிருந்தா இதை தடுத்திருக்க முடியுமா? ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டில் இந்த 40 பேரை காப்பாற்றிருக்க முடியுமா? நிச்சயமா. அதாவது வந்து இப்போ இவ்வளோ கூட்டம் இங்கே அவரை பார்க்கறதுக்காக தான் முண்டி அடித்து முன்னாடி வர்றாங்க. இந்த கூட்டத்தை வந்து அங்கே அவ்வளோ சேராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடுப்பு நடவடிக்கை பண்ணியிருந்தாலே இது ஒரு பாதி விஷயம் சால்வ் ஆகிருந்திருக்கும். அதை தாண்டி இதில் வந்து சார் சொன்ன டாக்டர் கூட சொன்னார் இல்லைங்களா, நிறைய காலையிலேருந்து இருந்த கூட்டம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு போதுமான அளவுக்கு விஜயே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தூக்கி போகிறாரு. ஸோ டீஹைட்ரேஷன் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு. அந்த டீஹைட்ரேஷன் ஆனதும் இந்த கூட்டத்தை தள்ளுறதும் சேர்ந்து இந்த ப்ராப்ளத்தை அக்ரிவேட் பண்ணிடுச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டத்தையே வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு அவர் வந்து வண்டி நிப்பாட்டுறது, வண்டி வெளியில் போகிறதுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை சுற்றி பேரிகேட் ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த கூட்டம் வந்து ஒரு வெளியில் போகிறதுக்குள்ள செல்லாச்சுன்னா அந்த சொல்லான அது கூட்டம் டிசிபேட் ஆகிறதுக்கு போதுமான அளவுக்கு ஒரு இடத்த கிரியேட் பண்ணியிருந்தாங்களே இந்த இது நடந்திருக்காது. மரத்துலேருந்து சிலர் ஏறினாங்க, விழுந்தாங்க, அதனாலேயும் இந்த மாதிரியான நிகழ்வு ஏற்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இல்லை, அது எப்போவுமே சார் இதுமாதிரி ஒரு நடக்கிறச்ச என்ன எல்லாரோட டெண்டன்சி என்னென்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம், எங்கே ஏறுவோம் அப்படின்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ மழை பெஞ்சது வெள்ளம் வருதுன்னு சொன்னாக்க எப்படி இப்போ ஒரு வீட்டோட மேல் கூரையில் ஏறி நிற்கிறாங்களோ அதேமாதிரி பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அது மேலே ஏறி நின்று அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் வரணும் தான் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் ஒரு காரணம். இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ராப்பராக இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கம்யூனிகேஷனும் கரெக்டான அந்த கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கூட்டத்தையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம். அதுவும் அங்கே நடக்கலை எதுவுமே. ஸோ செக்டார் வைஸாக பிரிச்சுருந்துருக்கணும். செக்டார் வைஸாக பிரிச்சுருக்கணும். கூட்டத்தை வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கணும். அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் வசதி பண்ணி கொடுத்துருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தாலே இந்த டீஹைட்ரேஷன் பிரச்சனை சால்வ் ஆகியிருந்திருக்கும். அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கூட்டமும் ஓரளவுக்கு தனிஞ்சு போயிருக்கும். ஜோனேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ஒரு தடுப்பு போட்டு இதில் 100 பேர் நிற்கலாம், 200 பேர் நிற்கலாம்னு வச்சா அதுக்கு மேலே அங்கே நிற்காதப்பவே உங்களுக்கு வந்து இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அந்த போதுமான இட வசதி அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு இவ்வளோ பெரிய ஏரியாவில் இவ்வளோ பேர் தான் அகாமடேட் பண்ண முடியும்னு இருக்குது. ஒரு ரூம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஹோட்டல்லே போய் பாருங்கள், இது 450 ஸ்கொயர் ஃபீட் ரூம், இதில் 2 பேர் அகாமடேட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஒரு கல்யாண மண்டபம் 600 பேர் அகாமடேட் பண்ணுறோன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு தான் அந்த இடத்துக்குள்ளே இருக்க முடியும். இப்போ அதை தாண்டி ஆள் போகிறச்சு என்ன ஆகுதுன்னா சஃபகேஷன் எல்லாமே வர ஆரம்பிக்குது. நம்மளே ஃபீல் பண்ணுவோம். ஒரு இடத்துல வந்து கூட்டம் நிறைய நெரிசல் இருந்துச்சுனாலே நமக்கு அந்த சஃபகேஷன் வந்துடுது. அதேமாதிரி இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ சின்ன இடத்துல இவ்வளோ பேர் அகாமடேட் பண்ணுறச்ச நேச்சுரலாக நடக்க வேண்டிய எல்லா விஷயம் நடந்துச்சு. இதை தாண்டி அங்கே நடந்த சின்ன சின்ன தகவல், அந்த தகவல் சரியான தகவல் அங்கே போய் சேர்றதுனால எல்லா கூட்டமும் ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்குது. அந்த ஓட ஆரம்பிச்சோட அடுத்த கட்டம் தான் அந்த ஒரு பக்கம் ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டம் எல்லாம் சேர்ந்து அழுத்தி அந்த இன்சிடென்ட்டுக்கு. இப்போ ஒரு அரசியல் கட்சியே ஒட்டுமொத்தமாக ஒரு நிர்வாக ரீதியாக எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அவங்க தனியாக மாநாடு நடத்துகிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க, அது ஓகே. இந்த விவகாரத்தை இந்த கூட்டம் சேர்றது இது எந்த டிபார்ட்மெண்ட் கவனிச்சிருக்கணும்? காவல்துறை சட்டம் ஒழுங்கு பார்க்குது, அவங்க தான் முழு பொறுப்பாவாங்களா? இல்லை, காவல்துறை சட்டம் ஒழுங்கு இது பண்ணுறாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு உண்டான அனுமதி கொடுக்குறாங்க. அந்த அனுமதி கொடுக்குறச்சு அவங்க நிறைய கண்டிஷன்லாம் போடுறாங்க. அந்த கண்டிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது இவங்க எந்த அளவுக்கு. இன்னைக்கு இந்த மரம் விழுந்ததுக்கப்புறம் வனத்துறையெல்லாம் வர்றாங்க, மரம் எங்கே இருந்திருக்கு எங்கே விழுந்திருக்குன்னு வர்றாங்க. ஸோ இது மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில்? பொதுவாக வந்து காவல்துறை, இதை தாண்டி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் இருக்கலாம். ஓகே, இதை தாண்டி வேறு எந்த பிடபிள்யூ எந்த அளவுக்கு இதில் ஸ்கோப் இருக்குன்னு எனக்கு தெரியல. பொதுவாக மிச்ச துறையெல்லாம் அதில் இன்வால்மெண்ட்ன்றது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம், அவங்க வந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக வந்துட்டு இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு திருப்பி போகிறதுக்கு அந்த அடுத்தடுத்த லெவலில் ஆர்கனைசேஷனில் வந்து கரெக்டாக இப்போ 100 பேரை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு பொறுப்பு. இந்த 100 பேரை நான் பத்திரமா கூப்பிட்டு போகணும், எங்கே அகாமடேட் பண்ணுறேன், அவங்களை எப்படி கூட்டிகிட்டு போகிறேன், எப்படி பாதுகாப்பாக வெளியில் கூப்பிட்டு போகிறேன்ற அந்த பொறுப்பை வந்து அந்த ஆர்கனைசேஷனை கரெக்டாக பிரித்து கொடுத்துருந்தாலே இது ஓரளவுக்கு கட்சி ரீதியாக அவங்க சார்பாக அவங்களுடைய இதில் வந்து ஓரளவுக்கு இதை சரி பண்ணியிருக்கலாம். கூட்டம் இவ்வளோ பேர் கூட்டம் வர்றச்சா கூட்டத்தை அட்டன் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்க,
மக்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறத ஒரு பொறுப்பாக எடுத்து அவங்களுக்குள்ளே செஞ்சுருந்தாங்கன்னா இது வந்து நிறைய குறைச்சிருக்கலாம். ரெண்டாவது, அவங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து எவ்வளோ பேர் கூட்டம் வருவாங்க, அதுலேருந்து எவ்வளோ பேர் வந்து அதுக்குண்டான நம்ம பாதுகாப்பு நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதுல இவங்களுக்கும் முழு பொறுப்பு இருக்குது. ஈவெண்ட்டை நடத்துகிற இந்த கட்சிக்கும் முழு பொறுப்பு இருக்குது. நாட் ஒன்லி இந்த இது வந்து ஏன்னா அடுத்து வர 6 மாதம் 9 மாதத்தில் எலெக்ஷன் வரும் தமிழ்நாட்டில். ஸோ இது மாதிரி இந்த ஈவெண்ட்ஸ் இது மாதிரி திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லா கட்சியும் அவங்களுக்குள்ள ஒரு இந்தமாரி கூட்டம் கூடுற இடத்துல என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அது முழு பொறுப்பு சேரும். பொதுமக்களாக உங்களுக்கு என்னென்னா நமக்கு என்னென்னா மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு குழந்தை குட்டிகள்லாம் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இது வந்து சினிமா கிடையாது. இது கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் நடந்துருச்சு சார் சொன்ன மாதிரி 2 குழந்தைக்கு வந்து போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. நம்மளே என்ன பண்ணோம், சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலில் போகிறச்ச தலைமையில் ஷோல்டர் மேலே தூக்கி வச்சுட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சபரிமலை போகிறது விஷயம். அந்த 1.5 வயசு குழந்தை இறந்துட்டாங்க. அந்த குழந்தையுடைய அத்தை அவங்க சொல்கிறாங்க, அந்த குழந்தை என்கிட்ட தான் இருந்தால், நான் கீழே விழுந்தேன், என்கிட்ட இருந்து அந்த குழந்தை யாரோ தூக்குனாங்க, அவ்வளோதான் தெரியும், அந்த குழந்தை உயிரிழந்த நிலையில் தான் எங்களுக்கு கிடைச்சான் அப்படின்றாங்க. என்ன நடந்ததுன்னே தெரில. நிச்சயம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஃப்ராக்ஷன் ஆஃப் எல்லாமே வினாடி பொழுது தான் எல்லாம் நடக்கிறதுக்கலாம். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆக்சிஜன் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதனால் நமக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரி இடங்களை வந்து கூடிய வரைக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறதே நல்லது. போய் பார்த்து என்ன பண்ண போகிறோம் நம்ம, அதை அவங்களுக்கு புரியணும். அவங்களுக்கு இந்த மாதிரி இடங்களில் போய் ஒரு சினிமா நடிகரை பார்க்குறதுக்கு போகிறோம், இல்லை கட்சி தலைவரை போய் பார்க்குறதுக்குன்னு போகிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கூடிய வரைக்கும் அந்த தவிர்த்துறது நல்லது. கட்சிகளையும் சரி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்றத ஒரு பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பாக எடுத்துகிட்டு அதை தவிர்க்கணும் அப்படின்றது என்னுடைய இது. கேட்போம் டாக்டர் சபரிகிட்ட. எல்லாருமே நேற்று இந்த நிகழ்வில் ரொம்ப உன்னிப்பாக பார்த்து கண்கலங்கியதுன்றது அந்த குழந்தைகளுடைய மரணம். இந்த குழந்தைங்களை இப்போ சமீபமாக சென்னையில் கூட நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம மெரினாவில் ஏற்பட்டது பார்த்தோம். இதே மாதிரியான தள்ளுமுள்ளு ஒரு தனியார் இசை நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பட்டது. நல்ல வேளை அங்கே வந்து உயிரிழப்புகள் இல்லை அப்படின்றத. ஸோ இந்த குழந்தைகளை ஒரு பொது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், அதை வந்து அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜாலியான ஒரு பிக்னிக் மாதிரி அப்படின்றது சமீப நாட்களில் அதிகரிச்சிருக்க மாதிரி தெரியலையா? இதை எப்படி நம்ம தவிர்க்கிறது? இல்ல கண்டிப்பா சார், 100க்கு 100% வந்து எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றது உண்மை. ஆனா அதையும் தாண்டி வந்து சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இதுக்கு ஒரு முழு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பேரண்ட்ஸ், அதாவது அவங்க அம்மா அப்பா தானே சார் அந்த குழந்தைக்கு இம்பார்ட்டன்ட் கார்டியன். அவங்களுக்கு தெரியணும்ல சார் எது இம்பார்ட்டன்ட், எது இங்க கூட்டு போகணும், இங்க கூட்டு போக கூடாது அப்படின்றது அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியணும் சார். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு நீங்க கூட்டு போறீங்க, ஒரு பீச்சுக்கு, பார்க்குக்கு, ஒரு மாலுக்கு அப்படின்னா அதுல பிரச்சனை இல்லை சார். ஓப்பன் ஸ்பேஸ் அங்க வந்து ஒரு கூட்ட நெரிசல் வராது. ஆனா அங்க போய் வேற ஒரு சில சேஃப்டி இருக்கணும். நம்ம அந்த உச்சி வெயில்ல பீச்சுக்கு போக வேண்டாம், குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த அலை கிட்ட ரொம்ப கிட்ட கொண்டு போக வேண்டாம். சோ அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்து மாறும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட் நம்மளுக்கு எத்தனை பிரச்சாரங்கள்ல தெரியுது, விஜய் சாருக்கு அவ்வளவு கூட்டம் வருது, ஓவர் கிரௌடடா இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு 4-5 ஆளுங்க அங்க போய் கலந்துருக்கவே கூடாது. அதுல முதல் ஆளுங்க குழந்தைங்க, 2வது கர்ப்பிணி பெண்கள், 3வது இந்த 65 வயசுக்கு மேல இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கார்டியாக் அரெஸ்டோ இல்லைன்னா இந்த மாதிரி வந்து கூட்ட நெரிசல் ஆக்சிஜன் பற்றாக்குறையாய் ப்ராப்ளம் வரதுக்கான முதல் விக்டிம் இவங்க 3 பேர். அப்ப இவங்க 3 பேர் கண்டிப்பா தடுத்திருக்கணும். இதை தாண்டி ஆல்ரெடி நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், ஆல்ரெடி நான் வந்து ஒரு சீஷர் பேஷண்ட், நான் பிபி மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், அன்கண்ட்ரோலா இருக்கிறேன்னா நீங்களாம் அங்க போகவே கூடாது. இதெல்லாம் வந்து இப்ப இல்ல, அதுக்கு அடுத்த மீட்டிங்கோ இல்ல யார் எந்த கட்சி நடத்தினாலும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை தாண்டி சார் இந்த ஃபங்க்ஷனல் வல்னரபிலிட்டி இருக்காங்களா, இப்ப எக்ஸாம்பிள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மாற்று திறனாளியா இருப்பாங்க, சில பேர் அந்த ஊனமுற்றோரா இருப்பாங்க, அவங்களுக்கு கை இருக்காது, கால் இருக்காது. இப்ப இவங்களாம் அங்க போனாங்கன்னா நல்ல 2 கால் 2 கை நல்லா இருக்கவங்களே கீழே வர்றாங்கன்னும் போது ஒரு கை ஒரு கால் இல்லாதவங்கள ஈஸியா டேஞ்சர் ஆகலாம். அப்ப நீங்களா போவாதீங்க. சில பேர் இந்த கண் பார்வை இருக்காது, பிளைண்ட்னு சொல்லுவோம், அதாவது குருடர்கள்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து காது சரியா கேட்காது. இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசல் அவாய்ட் பண்ணிடுங்க சார். ஏன்னா நீங்க அங்க பார்வை நம்மளுக்கு கம்மின்னும் போது அந்த இடத்துல இவ்வளவு எல்லாம் தள்ளும் போது நம்மளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல பேசிக்கா கம்யூனிட்டி மெடிசின்ல வந்து இவங்கலாம் எப்பவுமே இந்த ஓவர் கிரவுடிங் ஏரியாவுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதையும் தாண்டி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு போறதுன்றது முதல்ல நம்ம ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் நம்ம எடுத்துக்கணும்ன்ற நான் ஃபர்ஸ்ட். 2வது கண்டிப்பா நம்ம கட்சி, அவங்க அந்த எந்த கட்சி நடத்தினாலும் அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அரசாங்க சைட்ல வந்து அந்த போலீஸ் என்ன பண்றாங்க, டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சேஃப்டியை பார்க்கணும் சார். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு மக்கள் இறக்கலாம்,
இல்ல ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஒரு மக்களை இறக்கலாம், ஒரு கேன்சர் வந்து மக்களை இறக்கலாம். பட் ஆனா வந்து அதெல்லாம் நோய், அதுல இறக்குறது ஓகே. ஆனா இதெல்லாம் நம்மளே போய் தெரியாம நம்ம உயிரை விட்டுறது சார். இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம போய் விடவே கூடாது சார் உயிரை. ஏன்னா ஒரு உயிர் சாதாரண விஷயமே கிடையாது. இல்ல அதுல ஒரு சின்ன விஷயம், அந்த இடத்தை பத்தி எல்லாம் சொல்றப்போ ஒரு பறந்துபட்ட இடமா ஒரு மைதானமா இருந்திருந்தா ஓரளவு இந்த உயிரிழப்பு தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு. அந்த மைதானமாவோ நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய இடமாவோ இருந்தா ஓரளவு இந்த ஆக்சிஜன் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100% சார். முதல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும் சார். முதல்ல இடம் கிடைச்சிருக்கும். அது ஒரு கிளிப் கூட நம்ம சேனல்ல பார்த்தேன். அந்த பேரிகார்டு ஒரு சில்வர் மாதிரி ஒரு ஃபாயில் ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் டம்முன்னு வெளியே வந்தது. அந்த கிளிப் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு அங்க பிரஷர்ல இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தா தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ். அப்போ இந்த எப்பவுமே இந்த மாநாடு இதுக்கு முன்னாடி சார் மதுரையில நடத்துறாரு, திருச்சியில ஒரு மாநாடு நடத்துறாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம விக்ரவாண்டியில மாநாடு நடத்துறாருன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்பேஸா இருந்தது, அங்க எவ்வளவு கூட்டம் வந்தது, லட்சக்கணக்கில் வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா அங்க இந்த பிரச்சனை வரலையே. ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ், ஏதாவது கூட்ட நெரிசல்ல கூட அந்த மூவிங் கிரௌடா இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், வெளியே போயிடலாம். அதனால இனிமேல் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாருக்கு ஒரு கூட்டம் அப்படி இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அரசாங்கம் அவங்களாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணணுன்றது நம்ம பார்வை. கண்டிப்பா அந்த மாதிரி நடத்தி இருந்தா கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்புன்றது ஏற்பட்டிருக்காதுன்றது 100க்கு 100 உண்மை. கேட்போம். நான் திரு மாதவன் அவர்கள்ட்ட ரோட் ஷோ நடத்தியிருந்தா அந்த ரோட்டில் 2 பக்கமும் இதே மக்கள் ஒரு இடத்துல இல்லாமல் பிரிஞ்சு நின்றுருப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை சொல்கிறாங்க. ஆனால் ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்றது காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகளில் ஒன்று. ரோட் ஷோ நடத்தியிருந்தா இந்த இடத்துல அக்குமுலேட் ஆனவங்க ஓரளவு பிரிஞ்சிருந்து உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்குமா? நிச்சயமாக கூட்டம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு. ஆனால் இப்போ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து ரோட் ஷோ நிறைய நடத்துகிறாங்க. அந்த ரோட் ஷோ நடத்துகிறச்ச ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்காமல் நிறைய பறந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கலாம். இதில் என்னென்னா 2 பக்கமும் ரோடு, அந்த ரோட்டுக்கு நடுவில் மொத்த கூட்டம் போகிறதுக்கு எந்த பக்கம் வழி இல்லை. எல்லாமே வந்து அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு முண்டி அடிச்சுட்டு முன்னாடி வர்றாங்க. அதுதான் அங்கே பிரச்சனையோட ஆரம்ப புள்ளியே. அந்த ஆரம்ப புள்ளி அங்கே எல்லாமே வந்து தே வாண்டட் டு சி வெரி க்ளோஸாக போய் அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி முண்டி அடிச்சுட்டு போகிறச்ச தான் இது நடக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மேலேருந்து யாரோ மயக்கம் போட்டு விடுறாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டிலை தூக்கி போடுறாரு. தண்ணி பாட்டில் போட்டோன்னா அங்கே வந்து ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அதை அடுத்தடுத்து நடக்குது. அதனால் கூட்டத்தை வந்து கூட்டுறதை விட கூட்டத்தை எப்படி பாதுகாப்பாக கூட்டுறதுன்றது தான் முக்கியமாக இருக்கணும். அது நிச்சயமாக ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் எமர்ஜென்சி பிளான்லேருந்து எப்படி கூட்டம் உள்ளே கூட்டு வரோம், எப்படி வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவான ஒரு இப்போ விசாரணை கமிஷன்லாம் போட்டிருக்காங்க. ஒரு நிச்சயமாக அதுக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க, கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஈவெண்ட்டோட முடிச்சுக்குவாங்களா? இதை வச்சு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இனிமேல் கூட்டம்னா இப்படி தான் அப்படின்னு SOS மாதிரி நல்லது தானே சார். அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து நீங்கள் 41 பேர் இறந்துட்டாங்க. 41 பேர் இறந்தோம்னா நம்ம அதை பற்றி பேசுகிறோம். நாளைக்கு ஒரு உயிர் போனால் கூட அந்த உயிர் முக்கியம் தானே நமக்கு. அதனால் கூடிய வரைக்கும் இந்த மாதிரியான கூட்டங்கள் கூட்டுறாங்கன்னா அதில் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். பொதுமக்களாகிய நமக்கும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். நம்மளும் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறச்ச என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துக்கணும், முன்னெச்சரிக்கை என்ன பண்ணணுன்றது நம்மளுக்கும் தெரிய வரும், கட்சிக்காரங்களுக்கும் தெரிய வரும், கட்சி தலைவருக்கும் தெரியும். ரெண்டாவது போலீஸு எல்லாருக்கும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். எல்லாருமே பாதுகாப்பாக இருந்தோம்னா தானே இந்த மாதிரி எதிர்வரும் காலங்களில் இப்போ கட்சி கூட்டம்னு சொல்கிறோம். நம்ம ஊரில் வந்து கட்சி கூட்டத்தை தாண்டி கோயிலுக்கு கூட்டம் கூடுது, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, இல்லை ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம், ஏதோ ஒன்று எல்லாத்துக்கும் நிவாரண உதவிகளை வாங்க சென்னையிலே நடந்துச்சு. ஆமாம், ஒரு சின்ன ஒரு ரூமர் தான் சார். அந்த ரூமரில் அன்னைக்கு அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னே அந்த காம்பவுண்ட் வால் கேட்டை தாண்டி இறங்கி அதில் ஒரு 30-40 பேர் இறந்து போனாங்க சென்னையில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் எல்லா நிகழ்வுகளுமே பார்த்தீங்கன்னா சின்ன வதந்தி தான். அந்த சின்ன வதந்தியில் நடந்தது தான் அன்னைக்கு. ஸோ வி நீட் டு ஹாவ் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் போதுமான தகவல்களை கொடுக்கணும். எப்படி வராங்க, எப்படி போகிறாங்க, என்னென்ன வகையான எக்ஸிட், சினிமா தேட்டரில் எக்ஸிட் போகணும். அதுமாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்கள காப்பாற்றி எப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸு, இவ்வளோ கூட்டம் வராங்கன்னா அதுக்கு போதுமான பேராமெடிக்கல் மெடிக்கல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா தான் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இதோட இதுக்கப்புறமா இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது, இந்த மாதிரியான உயிரிழப்புகள் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்குது. தாவேகா நடத்திய இந்த பிரச்சாரம், கரூரில் நடத்தின இந்த பிரச்சாரத்தில் 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழப்புக்கு யார் பொறுப்பு அப்படின்ற கேள்வியை விவாதிக்க போகிறோம். இந்த உயிரிழப்புக்கு பிறகாக
தாவேக்கா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறது. தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் கரூருக்கு போயிருக்காரு. தாவேக்கா தலைவர் கரூருக்கு ஏன் போகலை அப்படின்ற கேள்வி ஒருபுறம், அவர் சென்னை வந்துட்டார் என்ற கேள்வியும் தொடர்கிறது. இதற்கு மத்தியில் இடத்தை தேர்வு செய்தது அதுதான் காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டை தாவேக்கா முன்வைக்குது. கல்வீச்சு நடந்தது, இது ஒரு சதித்திட்டம் அப்படின்லாம் தாவேக்கா இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆனால் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. யார் மேலேயும் இப்போ குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்பலை அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். எங்களுக்கு இது மாதிரி தான் நடந்தது, சரியாக காவல்துறை ஏற்பாடு செய்யலை அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. சிபிஐ விசாரணை வேணும்னு பல அரசியல் கட்சிகள் இதில் வலியுறுத்துகிறாங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு பார்வை, எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பார்வை அப்படின்னு அரசு நடந்து கொள்கிறதா அப்படின்ற கேள்வியும் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அதையும் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். விஜய் பிரச்சாரத்தில் 40 பேர் மரணம், யார் பொறுப்பு அப்படின்ற அடிப்படையில் நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையது ஹஃபீஸ் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு தனியரசு நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் எல்லாரும் சொல்கிறது விஜய்க்கு கூடின கூட்டத்தை பற்றி அடுத்த டாக்கா வச்சுட்டு இடம் சரியில்லை அப்படின்றாங்க. இங்கே தானே அதிமுக பிரச்சாரம் நடத்தினாங்க போன வாரம். அதிமுக அவ்வளோ கூட்டம் கூட்டுச்சு. இந்த இடம் அதிமுக கூட்டினதால தானே அடுத்த வாரம் இவங்களுக்கு இங்கே பெர்மிஷன் கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் 40 பேர் என்பது எங்களுடைய அருகாமை மாவட்டத்தில் நடந்திருப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய துக்கமாக இருக்கிறது. நேற்றிலிருந்து எல்லோருக்குமே அது தாக்கம் இருக்கிறது. குறிப்பாக வெள்ளகோயில் திருப்பூர் மாவட்டத்திலிருந்தெல்லாம் அங்கே சென்று பலர் பலியாகி இருப்பது மிக வருத்தத்துக்குரிய அந்த நிகழ்ச்சி. அதை ஒரு மிக மன வேதனையோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ அடுத்ததுங்க, பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் தான் அவர்கள் பயணிப்பது. எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, கட்சி இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய உறவுகள் தான். இப்போ அவர்கள் ஒரு இடத்துல பாதுகாப்பாக கூடுவதற்கு, அவர்கள் பாதுகாப்போடு இல்லம் திரும்புவதற்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியது அரசு தான். ஏன்னா ஒரு சினிமா நடிகர் என்கிற போது நீங்க அரசியலை தாண்டி பேசணும். திரு விஜய் அவர்கள் ஒரு சினிமா நடிகர். முதல்ல அதுதான். இப்போ பெருந்தகை அண்ணா சொன்னாரு, அரசியல் என்பது பேராசை கொல்லும் நிகழ்ச்சி அல்ல அப்படின்னு சொன்னார். அதாவது பேரன்பு கொள்ள வேண்டும் சொன்னார். ஆனால் அரசியல் வைத்து யார் பேராசை கொண்டாலும் அது ஆபத்து தான். அப்படித்தான் பொதுவாக நடக்குது அரசியல். இது அரசு பொறுப்பேற்றுக்கணும்ன்றது சரியா இருக்கா? அதாவது கூட்டத்தை ஆள் வச்சு கூட்டுறது அந்த கட்சி, அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும், தாவேக்காவா இருந்தாலும் வண்டி வச்சு கூட்டு வரீங்க. ஆனா அரசு தான் பொறுப்பு, அரசுக்கு கவனம் இருக்கணும், அரசு தான் இதுக்கு முழு பொறுப்புன்றது சரியா இருக்குமா? அரசுனா திரு ஸ்டாலின் அவர்களை கூட சொல்ல, காவல்துறைக்கு முழு பங்கு உண்டு. ஏன்னா ஒரு பெரும் கூட்டம் கூடும் என்றால் ஒரு காவலுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கணும். இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்த நிகழ்ச்சி கூட பாருங்க, அவரு ஏடிஜி தெளிவா சொல்றாரு, 137 பேர் போதுமா சார்? இது ஒரு முன்னாள் முதலமைச்சர் இடத்துல ஒரு அசம்பாவம் நடந்ததுன்னா எப்படி அந்த 137 பேரை வெட்டி வச்சு கட்டுப்படுத்தீங்க? இதுவே சரியா போகல. அப்போ திரு விஜய்க்கு 500 பேர். அப்போ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு கூட்டம், அது மறுக்க முடியாது. ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அல்ல. அவர்களுக்கு இதுவாக திரையிலேயே பார்த்த ஒரு நடிகரை நம்ம தரையில பார்க்க வேணுங்கிற ஆர்வத்தில் வர்றாங்க. அப்போ அவர்களால் ஒழுங்குபடுத்த முடியாவிட்டாலும் காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. இன்னொன்றுங்க, திரு விஜய் அவர்கள் அந்த கலந்து கொண்ட நிகழ்ச்சியில உள்ள நுழையும் போதே பார்த்தோம், எவ்வளவு உங்க தொலைக்காட்சியில வெளியே பார்த்தோம். இப்போ ஒரு 3-4 விஷயம் பார்க்கிறேன். ஒன்று, விஜய் அவர்கள் பேசுகிற போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இரண்டாவதாக அங்க நடக்கிற சம்பவம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கவங்க தெரியாம இல்லை, ஏதோ நடக்குதுன்னு தெரியுது. அப்போ ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற சொன்னாலே உடனே கடந்த நாள் அதிமுக பொதுச்செயலாளரே தெரிஞ்சுன்னு சொல்றோம். அதாவது இந்த கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்களை கடுமையாக பேசிய பிறகு ஒரு செருப்பு பேசப்படுது, தடியடி நடத்தப்படுகிறது. அப்போ இது போன்ற சம்பவத்தால் மக்கள் சிதை ஓடுவாங்க இல்லைங்களா? இல்ல, தடியடி முன்னாடி நடக்குது, அந்த வண்டி உள்ள வர்றதுக்கு இடமில்லை, முன்னாடி நடக்குது. அதுதான் சொல்றேன். நீங்க தடியடி நடக்க ஆரம்பிச்சாலே என்னன்னா மக்கள் சிதறி ஓடுவாங்க. அப்போ ஒருவர் மீது ஒரு நெருக்கடி கூடுங்க. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது முதலியே அந்த வழி மிக சிறிய வழி. நீங்க இந்த ரவுண்டான்னு சொன்னா பெரிய இடம்னு பரவாயில்ல, ஸ்டாலினுக்கும் உதவிக்கு காரணமாக கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு விஜய்க்கு அதே இடத்து தர்றாங்க, அதிமுக அதே இடத்து தர்றாங்க. எதிர்கட்சிகளுக்கு பண்றதே திமுக தான் பண்றது. நான் இது அரசியலுக்காக சொல்ல வரல. ஏன்னா பாதுகாப்பு முக்கியம். அது கட்சி யாரிடத்திலும் பிரச்சனை இல்ல, பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் முக்கியம். இப்ப பாருங்க, 40 பேர் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்லணும் தெரியல. ஒருவருமே ஒரு மாத்தி சொன்னா யாரு நம்ம குறை சொல்றது? அநியாயமா 40 குடும்பம் போச்சு. அப்போ அப்படி நாம சொல்ற போது 2 மக்கள் சிதறாங்க.
என்ன அது நெருக்கடி வருதுங்க. அது ஒவ்வொரு சாகுறாங்க, விழுகிறாங்க. திரு பொங்கலூர், அந்த ஆம்புலன்ஸே அங்க விழுந்த மக்களை தூக்க வந்தது தானே? இல்ல, அதாவது அந்த ஆம்புலன்ஸ் வந்த பிறகும் கூட அதுக்கு பிறகுதான் நிறைய மரணமே உருவாகி சொல்றாங்க. அதாவது அந்த உள்ளூர் பகுதியில அந்த வேலுசாமி பொறுத்த இருக்கிற சில நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சு பேசினேன், அவங்களே சொன்னாங்க. அதாவது பொதுவாக இந்த அசம்பாவிதம் என்பது நாம் திரு விஜய் அவர்களை மட்டுமே குறை சொல்லி பயனில்லை, காவல்துறை உரிய பாதுகாப்பை கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா கூட்டம் எதற்காக யார் எங்கே கூட்டினாலும் அங்க காவல்துறையின் பங்கு மிக முக்கியங்க. இப்ப நீங்க பல்லடத்தில் நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன், எதிர்கட்சி வந்த நிகழ்ச்சி நான் தான் போயிருந்தேன். உண்மையில அங்கேயே கூட இந்த நெருக்கடி மாதிரி இருந்தது. அப்போ அங்க கூட நெருக்கடி ஓவராது ஒரு காவல்துறை கூட இல்ல, யாருமே உள்ளுக்குள்ள சுத்தி யாருமே இல்லை, ஒழுங்குபடுத்துவோம் சரிப்படுத்துவோம் பாதுகாப்பு தருவோம் யாருமே இல்லை, கட்சிக்காரர் யாருமே இல்லை. அப்போ இதே ஸ்டாலின் வந்து முழு கட்டுப்பாட்டுல ஒரு 5000 போலீஸை நிறுத்தி பாதுகாப்பு கொடுத்துவதனால மக்கள் வந்து தனியா காட்டப்படுறாங்க. ஆனா இங்க தலைவரோடு நெருங்கி வருகிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே முழுக்க முழுக்க காவல்துறை பொறுப்பை உணர தவறிவிட்டது குற்றச்சாட்டு. கேட்போம். நம்முடைய நடிகர் இயக்குனர் திரு பிரவீன் காந்தி நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்க நான் திரும்ப உங்கள்கிட்ட வர இயக்குனர் திரு சையது ஹஃபீஸ், அரசின் தோல்வி அப்படின்ற ஒரு பார்வை எடுக்கிறாங்க. ஏன்னா பெர்மிஷன் காவல்துறையிட்ட வாங்குறாங்க, காவல்துறை சொல்கிற இடத்துல நடத்துகிறாங்க, காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, விஜயுடைய வாகனத்தை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போது இவங்களுக்கு சரி பங்கு இருக்குன்னா அரசுக்கும் சரி பங்கு இருக்குல்ல? இல்லை, இதுக்கான பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியலையும் நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயம் இருக்குது. இது நேற்று நடந்தது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம், ஒரு துக்கம். அனைத்து வீட்லேயும் இதோடைய பாதிப்பு இருக்குது. தாவேகா ரசிகர்கள்லாம் கிடையாது, தமிழ்நாட்டுடைய குடிமக்கள் அநியாயமாக இருந்திருக்காங்க. அதுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம், அவங்களுடைய துக்கத்தில் பங்கு பெறுகிறோம். ஆனால் அதை கடந்து இப்போ பேச வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அரசியல் இருக்குங்க, ஒரு கோட்பாடு இருக்குது, எதை பிரபலப்படுத்தணுன்றதை நாங்கள் எல்லா கட்சிக்கும் இருக்கோம், அது நியாயமானது கூட. ஆனால் அது மக்களுக்கு எது தேவையானது தேவையில்லாததுன்னு ஒன்று இருக்குல்ல, எது ஆபத்தானது எது பலன் அளிக்கக்கூடியது அப்படின்றது இருக்குல்ல. நம்ம நாங்கள் திமுகவை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நாங்கள் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய இயக்கம், கூட்டாட்சியை பேசக்கூடிய இயக்கம், நாங்கள் வந்து சமூக நீதியை பேசக்கூடிய இயக்கம், இதுதான் நாங்கள் போகிற இடத்துலலாம் பிரபலப்படுத்துவோம். ஆனால் தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்க ஒரு உக்தியை வச்சுருக்காங்க, அது விஜய்க்கான கல்ட் இமேஜ். விஜய் எவ்வளோ கூட்டம் வருது பார்த்தீங்களா, 8 மணி நேரம் காத்திருந்து கூட கூட்டம் வருது பார்த்தீங்களா. அப்போ அந்த இமேஜை பில்ட் பண்ணக்கூடிய அரசியலுடைய விளைவு தான் இது. அதனால தான் இல்லை, அந்த இமேஜ் முன்னாடியே இருந்தது தானே? இல்லைங்க, அது அரசியல் சினிமாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்தது. சினிமாவில் இருக்கலாம், நான் திரும்ப சொல்கிறேன், சினிமாவில் அது இருக்கலாம். 100-200 கோடி வாங்குறேன், 200 கோடி வாங்குறேன், 130 கோடி வாங்குறேன்றது வேற. ஆனால் அரசியலுக்கு அந்த கல்ட் இமேஜ் இருக்கக்கூடாது. நடிகர்கள் அரசியல் வர்றதுக்கு தப்பே கிடையாது, வரவேற்கிறோம். ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகும் நடிகர்களாகவே இருக்கணும், அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும். ஏங்க, ஒரு தொண்டனோட நீங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, அடிக்கடி அவங்கள சந்திச்சிங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. இப்போ விட்டா திரும்ப எப்போ பார்க்க போறோன்றதுக்காக தானே வர்றது. இப்போ எங்க கட்சிக்கும் சரி, அதிமுக உட்பட சரி, எடப்பாடி பழனிசாமி எப்போ வேணாலும் பார்க்கலாம், டெய்லி பிரச்சாரத்துக்கு போறாரு, தொண்டர்கள் பிரச்சனை பண்றது இல்லை. இப்போ எங்க தலைவரை அறிவாலயத்தில் பார்க்கலாம், சின்னவரை பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட் வந்து பார்க்கலாம். அதனால எங்களுக்கு இந்த 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 அவசரமோ இந்த வந்து பதற்றமோ இல்லை அவசர கதியில் எல்லாத்தையும் உணர்ச்சிகளை தள்ளிவிட்டு தன்னிலை மறந்துலாம் போய் தலைவரை பார்க்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லை. ஆனால் தாவேகாவை பொறுத்தவரையில் அதை கட்டமைக்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் யார் எடுத்து பார்த்தாலும் பதறிட்டாங்க, கதறிட்டாங்க கூட்டத்தை பார்த்து அப்படின்னு இந்த நரேஷனை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு தலைவரும் தங்களுக்கான ஆயுதமா வந்து அது ஆபத்து. அது அந்த ஆபத்தை தான் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். இதெல்லாம் எடுபடாது, அந்த தலைவருக்கு பொறுப்பு இருக்கணும்ல. இப்போ கண்டிஷன்ஸ் போடுறோம், கண்டிஷன்ஸ் திமுகவுக்கும் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்தினாலும் இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு போட்டாலும் இருக்குது. நாங்க ஒரு அரசுல இருக்கோம், இடம் மட்டும் திமுகவுக்கு வேற, எதிர்க்கட்சிகளுக்கு வேற, அப்படிதானே? இருங்க, இல்ல கேக்குறாங்க சார், அது தொடர்ந்து இவங்க கேட்டதை விட இது பெட்டரான இடம்ன்றது லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு போன செய்தியாளர்கள் போய் கவர் பண்றாங்க, அந்த பக்கம் பாலம் இருக்கு, ஏதாவது அசம்பாவிதம்னா குதிச்சா பாலத்துல தான் குதிக்கணும், இது 10,000 பேர் 20,000 பேர் அளவுக்கு கொல்லக்கூடிய இடம்ன்றது அங்கே இருக்கக்கூடியவர்கள் தெரியும். இன்னைக்கு ஏடிஜிபியோடைய ப்ரெஸ் மீட்டை நம்ம வந்து பார்த்தா அதெல்லாம் புரிஞ்சிக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அரசியல் உள்நோக்கத்தோட இவங்க செயல்படுறது. நான் விட்டு எடுத்துக்கு வரேன். விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில் என்ன பேசுகிறாரு, கண்டிஷன்ஸ் போடுறது தப்பா சார்? ஒரு கண்டிஷன்ஸ் போடுறது தப்பா? நீங்கள் வரும்போது கூட ஒரு 2 ஆம்புலன்ஸ் வரணும், பைக் உங்களை பின்தொடரக்கூடாது, இதெல்லாம் யாருக்காக போடுறது? இதை ஒரு நல்ல தலைவராக நாங்கள் கண்டிஷன்ஸுக்கு கட்டுப்பட்டு நடப்போம்னு நாகப்பட்டினத்தில் பேசினார் அவர்.
எங்களை பார்க்கக்கூடாது, உங்களை பார்க்கக்கூடாதான், அதுக்கு தடைகளை ஏற்படுத்துவாங்களாம், அதுக்காக பார்க்காம இருந்துருவோமான்னு நீங்கள் உசுப்பேத்துறீங்க சார் க்ரௌடை. உங்களுக்கு அரசியல் தலைவர்ன்றதுனால கூடுதல் சமூக பொறுப்பு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதை நீங்க கடந்து வரீங்க. அந்த கண்டிஷன்ஸை ஈவனா எல்லா பார்ட்டிக்கும் எல்லா கோர்ட் பார்ட்டிக்கும் கேட்டுச்சா இல்லையா? எல்லா பெர்மிஷனுக்கு போறப்ப கோர்ட் என்ன கேட்டுச்சு? அதுதான் நீங்க ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரோட பிரஸ் மீட்டை பார்த்தீங்களா? பிரஸ் மீட் பார்த்தீங்களா? க்ரௌடை அவங்க வகைப்படுத்துறாங்க. லோ, இன்டர்மீடியட், ஹை. இவங்கெல்லாம் ஹை ரிஸ்க் க்ரௌடா பார்க்கப்படுறப்ப அதே கண்டிஷன்ஸ் லோக்கு போட வேண்டிய கிடையாது. எடப்பாடி பழனிசாமியோட கூட்டம் அவரை பார்க்க வரக்கூடிய கூட்டத்துக்கும் விஜயை பார்க்க வரக்கூடிய கூட்டத்துக்கும் ஒரே நிபந்தனைகள் போட வேண்டிய கட்டாயம் இல்லை. அது அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குது. அது இப்போ நியாயமாயிடுச்சா? கண்டிஷன்ஸை இன்னும் கடினமா போடணும்னு பேசுறீங்களா எல்லாரும்? அன்னைக்கு என்ன பேசுனீங்க? கண்டிஷன்ஸை நீங்க கடினமா போட்டு அரசியல் பண்றீங்க. நீங்க இன்னைக்கு ஏன் கடினமா போடல, இன்னும் கடினமா போட்டிருக்கணும்ன்றீங்க. ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு முரண், ஒரு அசம்பாவிதம் நடந்தா கண்டிஷன்ஸை இன்னும் ஸ்ட்ராங்கா போடுங்க, நடக்கலன்னா ஏன் கண்டிஷன்ஸை போடுறீங்க? இப்போ இந்த அரசியல் முரண் இருக்கு. இங்க பிரச்சனைக்குள்ள வர பொறுப்பு என்னன்றீங்க? ஏடிஜிபியோடைய ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக ஃபஸ்ட்டு இவங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விஜய் வந்தால் மின்சாரத்தை கட் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் கேட்டதுனால நாகப்பட்டினத்தில், அரியலூரில் அது நடந்துச்சு. நடந்தப்போ பார்த்து பயந்துட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த முறை அந்த மின் பொறியாளர், தலைமை மின் பொறியாளர் சொல்கிறார், எங்களுக்கு அவர்களாகவே வந்து மின்சாரத்தை துண்டிக்க சொன்னாங்க, நாங்கள் துண்டிக்கலை. ஆனால் ஒரு கூட்டம் மரத்தில் ஏறும்போது அந்த அவசர நேரத்தில் அது வந்து மின் தடையை ஏற்படுத்தி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி திரும்ப அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்துட்டோம். அப்போ விஜய் பேசும்போது ஜென்ரேட்டர் மீது ஏறினதுனால தான். இப்போ ஆம்புலன்ஸ் சும்மா வந்துச்சுன்னாங்கல்ல, அதுக்கும் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் பிரஸ் மீட்ல சொல்றாரு. விஜய் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அவர் சொல்றார், 50 மீட்டர் முன்னாடி நிற்க சொன்னோம். ஆனால் கவரேஜ் இதுதான் நான் சொல்கிறேன். இன்னும் சினிமாவில் இருக்கிறீங்க, கவரேஜ், பெட்டர் கவரேஜ் வேணுன்றதுக்காக நீங்கள் முன்னாடி வரீங்க. அந்த நேரத்தில் வந்து வண்டி நின்ன உடனே விஜய் ரொம்ப நேரம் வெளியே வர்றதுனால கூட்டம் இங்கிருந்தும் அங்கிருந்தும், இது கடைசி நிமிஷத்தில் நடந்த பிரச்சனை. இதுக்கு எப்படி நீங்க போலீஸை பொறுப்பெடுக்க முடியும்? வந்த உடனே அவர் மேல வந்து பேசிட்டு போயிருந்தானா வேற. அதுவும் இல்லாம விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே அங்க மயங்கி விழுந்தாங்க. அவருடைய கவனத்தை பெறுவதற்காக செருப்பை தூக்கி வீசுறது இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் தண்ணி பாட்டில் கொடு அப்படின்றாரு. இப்ப கவனம் ஈர்ப்பதற்காக இங்க பிரச்சனை இருக்கு. ஈர்ப்பதற்கு செருப்பு தூக்கி வீசுறது சரியான? அந்த அவசர கதியில என்ன நடக்கும்? இருக்கிறத தூக்கி போட்டு ஏன் நான் இங்க மூச்சு வாங்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பேச்சை சீக்கிரம் முடி, ஏதாவது ஒண்ணு நடக்கும். அப்ப அதுக்காக நடந்ததை கூட நீங்க வந்து அரசியல் ஆக்குறீங்க அப்படின்னா, இருங்க இதை முடிச்சிடறேன், இல்லைன்னா அறகுறையா போய் மக்கள் கிட்ட சேரும். அதனால நீங்க வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஆம்புலன்ஸ் ஏதோ காலியான ஆம்புலன்ஸ் இல்ல, விஜயுடைய வாகனத்திற்கு கூட வந்து போலீஸ் போட்ட கண்டிஷன்ஸ்ல நீங்க பக்கத்துல 2 ஆம்புலன்ஸ் நிறுத்தணும்னு சொன்ன தாவேக்காவுடைய ஆம்புலன்ஸ் தான் வந்துச்சு. யாரோ வந்து ஆம்புலன்ஸ் கிடையாது. அப்ப பிரச்சனை ஆயிருக்கு, மயங்கி விழுந்திருக்காங்க. அவர்களை காப்பாற்றுவதற்காக நீங்க கண்டிஷன்ஸை ஏத்துக்கிட்டு நீங்க நிறுத்தி வச்சிருந்த ஆம்புலன்ஸ் தான் முதல்ல வருது. கேப்போம். அது மக்கள் வந்து ஒரு ஸ்டாம்பீட்ல, ஒரு கூட்ட நெரிசல்ல மயங்கி விழுந்ததை காப்பாற்றுவதற்காக வந்த ஆம்புலன்ஸை கூட அடித்து நொறுக்கக்கூடிய வேலை நடந்திருக்கு. இதுக்கு யார் பொறுப்புனா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு எடுக்கணும். அன்னைக்கு தான் அவர் ஆரம்பிச்சு வச்சார். கூட்டத்துல சும்மா ஆம்புலன்ஸ் விடுறாங்க, வரும்போது அந்த ஆம்புலன்ஸ்காரரை அவர் ஆம்புலன்ஸ்ல ஏற மாதிரி நடந்து சொன்னது தாவேக்காரங்க. இப்ப நேத்து ஒரு ஆம்புலன்ஸ் அடிச்சிருக்காங்க. அந்த நரேட்டிவ்க்கு யாருங்க பொறுப்பெடுப்பா? ஏங்க பில்ட் பண்ணி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய அரசியல் நரேட்டிவ்காக பொதுமக்கள் பாதிக்கப்படணுமா? யார் பொறுப்பெடுப்பானா? காவல்துறை, நீதிபதியுடைய ஆணையம் நீதிபதியில சொல்லும். சார் ஒரு நிமிஷம், அதாவது அந்த கூட்டம் நடக்கும் தெரியுங்க. அப்ப அது காவல்துறை முன்கூட்டி ஆம்புலன்ஸ் வேற வழி சொல்ல முடியா? அந்த கூட்டம் தெரியல. ஆம்புலன்ஸ் வந்து ஒவ்வொரு மணி வருமா? அதே வருமா? அவர் கேக்குறது இபிஎஸ் பேசுற எல்லா கூட்டத்திலும் வருதுன்றார். நேத்து கூட்டத்தை விட்டுருங்க. அதாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூட்டம் நடக்கக்கூடிய பக்கத்து வீட்டுல மூச்சு வாங்கிச்சுன்னா சுத்திட்டு வாங்க சொல்ல முடியும். இத பத்தி கும்பலா ஏத்திக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல வர சொல்றதுக்கு ஏதாவது பிரச்சனைனா காலி ஆம்புலன்ஸ் தானே போகும். ஆம்புலன்ஸ் சங்கத்தின் பெயர்ல போலியான அறிக்கையை கொடுத்தீங்க, அவங்க மறுத்தாங்க தெரியுங்களா? இது மாதிரி தான் இருக்கு. இது தைசு அரசியல பார்க்காதீங்க சார். கேப்போம். எதையோட முடிச்சு போட்டு சும்மா ஆம்புலன்ஸ்னா
வேணும்னே விட்டு அதிமுக கூட்டத்தை இப்படியே பேசிட்டு இருங்க. இதனாலதான் மக்கள் உங்களை விரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை கூட்ட நெரிசலையும் எத்தனை ஆம்புலன்ஸ் அப்படி கொண்டு வர முடியுமா தெரியல. இல்ல நேத்து ஆம்புலன்ஸே பத்தல. பொங்கலூர் நேத்து ஆம்புலன்ஸே பத்தல. நேத்து கரூர் நகரம் ஃபுல்லா ஆம்புலன்ஸ் சவுண்ட் தான். கிட்டத்தட்ட 150 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்திருக்காங்க. சரி, நான் திரும்ப வரேன். நான் திரு பிரவீன் காந்தி அவர்கள்ட்ட இவ்வளவு நிகழ்வு நடந்திருக்கிறது. தாவேக தலைவர் ஸ்பாட்ல இல்லை, கரூரில் இல்லை, ஏன் திருச்சியில் கூட இல்லை, சென்னை வந்துட்டார். இது பார்க்குற பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தும்? உலகமே உருகி அழுகும் நிலையை கரூர் மக்கள் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐம்புலன்களும் அடங்கி 40க்கு மேற்பட்ட உயிர்கள் அங்கே உயிரை இழந்து, ஒரு குடும்பம் ஐம்புலன்களை இழந்தால் அடுத்து ஆம்புலன்ஸ் தான். இப்போ நீங்கள் ஆம்புலன்ஸ் கதையை பேசி டைவெர்ட் பண்ணாதீங்க. ஆம்புலன்ஸ்ன்றதுலாம் இல்லை, ஆம்புலன்ஸ் 40 பேர் செத்துருக்காங்க சார். அரசியலில் இதுவரைக்கும் எத்தனையோ மகா ஜாம்பவனுங்களாம் வந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நடக்காத ஒரு சம்பவம் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் நுழைவுக்கே இப்படி நடந்திருக்குன்னா இது நுழைவு தான். நுழைவுலேயே 40 பேரை ஒரு அரசியல் ஆதிக்கங்கள் கொண்டு இருக்குன்னா இதோட தொடக்கமே இன்னும் எதிர்கால அரசியல் எங்கெங்கே போய் நிக்க. எந்த அரசியல் ஆதிக்கத்தை சொல்றீங்க? விஜயின் அரசியல் ஆதிக்கமா, ஆளுங்கட்சியின் அரசியல் ஆதிக்கமா, எதை சொல்ல வரீங்க? இல்ல சார், அவருடைய வருகை யாருக்கெல்லாம் பயத்தை தருகிறதோ, குறிப்பா ஆளுங்கட்சிக்கு தான். அவர் ஆளுங்கட்சியை தான் குறிவைத்து தாக்குகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலையும் பிஜேபி அவர்களையும் 2 கட்சியும் சேர்ந்து தாக்குறார். ஆனா குறிப்பா அவர் ஆளுங்கட்சியான தமிழக அரசை தான் குறிவைத்து தாக்குகிறார். அப்போ ஆளுங்கட்சி நெருக்கடி கொடுக்குன்றது சராசரி குழந்தைக்கும் தெரியும். ஆனா திரு விஜய் அவர்கள் சார்பா நான் என்ன நினைச்சேன்னா, அவர் மதியம் பேசும்போதே சொல்றாரு, நாங்க ஒரு இடம் கேட்கிறோம், பொது வெளி கேட்கிறோம், ஆனா குறுகலான இடத்த கொடுத்து நீங்க எதை எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு வார்த்தையை மதியமே பேசுறாரு. அப்போ திரு விஜய் அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது என்னமோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ திரு விஜய் அவர்களின் சார்பாக ஒரு மாபெரும் படை இருக்கு சார். இளைஞர் படை விஜய்க்கு தெரிஞ்சிருக்கே. அப்ப ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டிக்கலாமே சார். பெரம்பலூருக்கு நான் போனா அசம்பாவிதம் நடக்கும், நடுராத்திரி நிப்பாட்டுறாரு சார். ஏன் இங்க நிப்பாட்டல? அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன் சார். ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையை கையில் வைத்திருக்கும் திரு விஜய் அவர்கள் போலீஸை பத்தி கவலைப்படாம நமக்கு எதிராக சதி நடக்கிறது, நீங்க உஷாரா மக்களை பாதுகாக்குங்கன்னு ஒரு திரு விஜய் அவர்களோ இல்ல விஜயோட கூட இருக்கிறவங்களோ சொல்லி இருந்தா இது தவிர்க்கப்பட்டிருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, திரு விஜய் அவர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே அவர் அந்த ஏரியால இருந்திருக்கணும் சார். கரூர்ல போலீஸ் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் தயவுசெய்து கிளம்பிடுங்கன்னு போலீஸ் சொல்லியிருக்கோம். இப்போ சட்ட ஒழுங்கு அதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் கரூர்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு திருச்சியிலையோ இல்ல ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு கார்லயே சுத்தி இருக்கணும் சார் அவர். ஏன்னா இறந்தது யாரோ இல்லை சார், அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், தாய்மார்கள், அக்காமாரு, குழந்தைங்க. ஐயோ, அது திரு விஜய் அவர்கள் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். யாரோ மிஸ்கைட் பண்ணிட்டாங்க சார், திரு விஜய் அவர்களை மிஸ்கைட் பண்ணிட்டாங்க சார். ஒரு சிஎம் போய் நிக்கிறாரு சார் 1 மணிக்கு, சம்பவம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே சிஎம் போய் நிக்கிறாரு. அந்த இடத்துல நின்ன திரு விஜய் அவர்கள் எதிர்கால சிஎம்னு நாங்கெல்லாம் நம்புறோம், எங்களை போல இளைஞர்கள் நம்புறோம். திரு விஜய் அங்க நின்று இருக்கணும் இல்லையா? யார் அவரை மிஸ்கைட் பண்ணது? இப்ப குற்றவாளியா திரு விஜய் அவர்கள் இப்ப அங்க வேட்டையை கட்டி மடிச்சு நின்று இருக்கணும் சார். என் மக்கள் செத்துட்டான்டா, என் மக்கள் செத்துட்டான், நான் நிக்கிறேன், என்ன வேணா பண்ணுங்கன்னு விஜயகாந்தா இருந்தா நின்று இருப்பாரு சார். விஜயகாந்தா இருந்தா, புரட்சி கலைஞர் விஜயகாந்தா இருந்தா வேட்டையை மடிச்சு கட்டி நிற்பாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தா வேட்டையை கட்டி மடிச்சு நின்று இருப்பாரு. அந்த வேலையை திரு விஜய் சார் பண்ணிருக்கணும். அவர் ரெடியா இருந்திருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி கூட இருக்கிறவங்க மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, திரு விஜய் மேல அப்படியே திரும்பிருச்சு. இது நியாயமாக பல பேர் செய்த தவறு. நாட் ஒன்லி விஜய் சார் நான் குற்றம் சொல்ல மாட்டேன், ஆளுங்கட்சியும் குற்றம் சொல்ல மாட்டேன். இல்ல இன்னைக்கு பப்ளிக் சென்டிமெண்ட் எப்படி இல்ல இன்னைக்கு பப்ளிக் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு சார்? விஜய் சென்னை வந்துட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு இல்ல சார். அவர் மேல நெகட்டிவ் ஆயிடுச்சு சார், நெகட்டிவ் ஆயிடுச்சு சார். அவர் பண்ணிருக்கூடாது சார், பண்ணிருக்கூடாது. நான் விஜயோட நான் பக்தன்னு கூட சொல்லலாம். எப்படி நான் ரஜினி சாரை ரசிச்சனோ அதே மாதிரி அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதனால் விஜயை நான் பக்தனாக பார்க்கிறேன், அவருடைய பக்தனை நான் பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு நேத்து நைட்டு அவர் அங்க நின்று இருக்கணும் சார். கரூர்ல நின்று அவரு ஏன் சார் செத்தது யார் சார்? ஏன் சார்? யார் ரத்தம் சார்? எனக்காக வந்த கூட்டம் சார்.
அதுக்கு ஒண்ணு நடக்கும்போது நான் போலாமா சார்? நானு என்னவா இருக்கட்டும், என்ன வேணா நீ பண்ணியா, நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு நின்று இருக்கணும் சார் அவரு. அப்கோர்ஸ் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், போலீஸ் தள்ளி இருக்கும், கூட இருக்கவங்க பயமுறுத்திருப்பாங்க, தயவுசெய்து போயிடுங்க சார் கையெடுத்து கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் பேட்டிக்கு திருச்சியில கேட்குறாங்க, ஏரோட்ராம்ல 31 பேர் இதுவாயிட்டாங்களே சார், என்ன அங்கேயாவது அவர் திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்கணும். ஏன்னா உனக்காக வந்த கூட்டம், உன் அன்புக்காக வந்த கூட்டம், உன் முகத்தை 30 வருஷமா விஜயை பார்த்து ரசிக்கிறான் சார். அவன் கரூர்ல இருந்து பார்த்து ரசிச்சவன் சார். கரூர்ல இருக்கிற அந்த கூட்டம், கருவில் பார்த்து ரசித்தவர்களை நீங்க எப்படி சார்? எனக்கு தெரியல சார், எப்படி விஜய் சார் அங்க வந்து திரும்பி போனார்னு என்னால் ஏற்றுக்க முடியல. அப்கோர்ஸ் சீமானே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, எல்லாரை விட அதிகமா திரு விஜய் தான் இதுல வந்து காயப்பட்டிருப்பார், அழுதுகிட்டு இருப்பார். உண்மையிலே அழுதுருப்பார். நான் சொல்றேன் சார், நேற்று நைட்டு பூரா திரு விஜய் தூங்கியிருக்க மாட்டார் சார். அந்த இதயம் துடிச்சிருக்கும் சார். ஆனா அது அந்த இடத்துல பக்கத்துல இருந்து துடிச்சிருக்கணும் சார். துடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னா, இந்த மக்கள் மேல ஒரு சின்ன ஒரு ஐயோ விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது. ஏன்னா தலைவன்றவன் விட்டு போக கூடாது சார். தலைவன்றது நின்னு அது எதிர்கொள்ளணும். என்ன நீ பண்ணிடுவ, என்ன பண்ணிடுவ நீ? விஜய் மேல இந்த இன்னைக்கு இத்தனை பேர் பேசுற இந்த பார்வை மாறி விஜய் அடுத்த சிஎம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ அவர் வேற கேம் ஆரம்பிக்கணும். கேட்போம். நான் திரு தனியரசு அவர்கிட்ட, திரு தனியரசு, இதில் சதி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேக்கா முன்வைக்குது. நீதிபதிகிட்ட முறையிடுறாங்க, இதில் தாமா முன் வந்து விசாரணை பண்ணுங்க, சிசிடிவியை உடனே கைப்பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு. சதி இருக்கிறது அப்படின்னு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம், தாவேக்காவினர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இப்போ இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. தமிழ்நாட்டில் அது இன்னும் கூடுதலான ஜனநாயகத்தை அனுபவிக்கிற 8 கோடி மக்கள், 6.5 கோடி வாக்காளர்கள். அந்த ஜனநாயகத்தின் வலிமை இங்கு வேரூன்றி இருக்கிறது என்பதனால தான் சாதாரண ஒரு நடிகர், சாதாரண ஒரு விஜய் இப்பொழுது இவ்வளவு மக்கள் திரட்டுவதற்கும் பொது வழியில பொது இடத்தை முழுக்க அவர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய கருத்தை மக்களிடத்துல பரப்புரை செய்வதற்குமான அந்த ஜனநாயக உரிமையும் கருத்துரிமையும் ஜனநாயகமும் செழித்திருக்கிற நம்முடைய தமிழ் மண்ணில் அதை தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை துவக்கி அதன் தலைவராக விஜய் அந்த பரப்புரை நடத்துறார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் என்னை முதலமைச்சராக்குங்கள், நான் உங்களுடைய துன்பத்தை, துயரத்தை, கண்ணீரை துடைப்பேன். ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகளினுடைய அரசியல்வாதிகளினுடைய நடைமுறைகளில் இருந்து நான் மாறுபட்டவன். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், பொது விதிகளுக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஆட்சி நடத்துவேன். இதெல்லாம் சொல்லித்தான் இந்த விஜய் படத்துல நடிச்சாரு. இப்ப கட்சியை துவக்கி இருக்கிறார், கட்சியை துவக்கி நடிக்கிறார். அப்ப அப்படியெல்லாம் நீங்க வந்து ஏற்கனவே இருந்த முறையமைவை மாற்றி அமைத்து மக்களுக்கு அமைதியை, நல்வாழ்க்கையை தர்றேன்னு சொல்லி வந்த விஜய் இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் கூட, சுதந்திரத்திற்காக வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல கூட தமிழர்கள் 40 பேர் ஒரு இடத்துல செத்து மடிந்ததாக வரலாறு இல்லாத அளவுக்கு கரூரில் ஒரு பெரும் துயரம். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள். அரசியல் கட்சி கூட்டத்தில் நடந்தது இல்ல, கோவில்கள்ல, கும்பாபிஷேகத்துல, ஏன் மகாமகத்துல எல்லாம் நடந்திருக்கு. அரசியல் கட்சி கூட்டத்தில் தயார் சொல்றேன். அப்ப அரசியல் கட்சி கூட்டத்துல இப்படி ஒரு இழப்பு இந்தியாவில் நடந்ததில்லை, அல்லது உலகத்துல கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இல்லாத, அரசியலில் பயிற்சி இல்லாத, அரசியல் முதிர்ச்சி இல்லாத, மக்களை நேசிக்காத, மக்களின் மீது உண்மையாக மனப்பூர்வமாக அன்பு பாராட்டாத ஒரு விஜய் ஒரு அரசியல் கட்சியை துவக்கி திரை அரங்குகளில் அப்பாவி மக்களை சுரண்டி பெரும் பணக்காரராக, செல்வந்தராக மாறிப்போன விஜய் அரசியல் அதிகாரத்தை நுகர்வதற்கு அதே ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எடுத்த முதல் முயற்சியிலேயே எங்க பிரவீன் காந்தி சோதியா சொன்ன மாதிரி நுழைகின்ற பொழுதே 40 அப்பாவி மக்களின் பிணங்களின் மீது அந்த முதல் அமைச்சருக்கான கனவு அந்த விரிப்பை விரிக்கிறார்கள. நான் எத்தனை முறை நான் பேசியிருக்கேன், விஜய் ஒரு பால்வாடி குழந்தை. இந்த பரப்புரை கூட்டங்களுக்கு அரசு அனுமதிக்க கூடாது, விதிகளை அவர்கள் பின்பற்றுவதில்லை, எந்த கட்டுப்பாட்டையும் மதிக்காத இந்த கூட்டத்திற்கு யார் அனுமதி கொடுத்தது? அரசு என்று ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதா? சட்டம் ஒழுங்கு காவல்துறை என்று ஒன்று இருக்கிறதா? இந்தியா அரசே, ஒன்றிய அரசே, மாநில அரசே, தேசிய நெடுஞ்சாலைகளை எல்லாம் 5 மணி நேரம் மறித்து ஒரு வாகன பேரணி நடத்துவதற்கு இந்தியாவில் யாருக்குமே அனுமதி இல்லாத அனுமதியை, யாருடைய எல்லா அதிகாரத்தையும் வரம்புகளையும் கட்டுப்பாடுகளையும் மீறி விஜய்க்கு இந்த அனுமதியை யார் கொடுப்பது?
அப்படின்னா நீங்க மத்திய அவருக்கு கூட்டம் கூடுதுன்றதுக்காக அவருடைய ஜனநாயக உரிமையை நீங்க மறுத்தர முடியுமா? அரசியல் கட்சி நடத்தணுன்றது அவருடைய ஜனநாயக உரிமையா பார்க்குறாரு. உங்களுக்கு கூட்டம் கூடுது, சில நேரங்களில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்றதால அவருக்கான ஜனநாயக உரிமைகளை மறுத்தர முடியுமா? அல்லையா, இப்ப இந்த ஜனநாயக உரிமையே நான் வந்து இதை தடுக்கணும்னு நான் ரொம்ப வலிமையா பதிவு செய்யறேன். ஏன்னா நீங்க இந்த ஜனநாயக உரிமையா, இந்த ஜனநாயக உரிமை கருத்துரிமை என்பதை பயன்படுத்தி தான் ஓராண்டுகளுக்கு முன்பு தேர்தல் வர இருக்கிறது. உடனே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் இந்த பரப்புரையை துவக்கி வைத்தார். அதற்கே அனுமதி காவல்துறை தந்திருக்க கூடாது. பிறகு இப்பொழுது அதற்கு அடுத்து நான் தான் முதலமைச்சர், நான் தான் எதிர்க்கட்சியை விட கூடுதலாக ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறேன், அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று ஒரு நடிகர் கட்சியை துவக்கி கொண்டு ஓடோடி வருகிறார் விஜய். அப்ப இந்த விஜய்க்கு இந்த அனுமதியை அரசு கடுமையா மறுக்கணும். ஆனா இந்த அரசாங்கம் சார் எடப்பாடிக்கு மறுத்து விஜய்க்கு மறுத்தா அரசு பயந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா சார்? அல்லையா, அரசு மக்களை நேசிக்கிறது, சட்டத்தை நேசிக்கிறது, சட்டத்தின்படிதான் ஆட்சி நடத்துற ஒரு அரசு. ஒரு அரசு என்பது யாராவது ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு, அல்லது ஒரு நடிகர் கேட்கிறாரு, ஒரு கட்சி தலைவர் கேட்கிறாரு, ஒரு தனியரசரோ எங்க பிரவீன் காந்தியோ மணிகண்டனோ எங்க சபியோ போக்குறாங்க கொடுக்க கூடாது. ஏன்னா நீங்க ஓராண்டுகளுக்கு முன்பு தேர்தல் பரப்புரை நடத்தி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்க வைத்து மக்களுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து மக்களை தேர்தலுக்கு தயார் செய்வது என்பதே பிழையானது. ஒரு அறிவு சார்ந்த அரசியல் சமூகத்துக்கு இழுக்கு தாழ்வு. இதையெல்லாம் நீங்க இப்ப இருந்தே இந்த தேர்தல் திருவிழாவை போல பொதுக்கூட்டத்தை நடத்தி பொது பாதைகளை மறித்து பொதுமக்களுக்கு இடையூறா, பொதுமக்களின் உயிருக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிற வகையில காவல்துறையுடைய பணிகளை எல்லாம் தடுத்து காவல்துறை நீங்க அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவங்க சொல்ற குற்றச்சாட்டை பாருங்க. இதுல சதி நடந்திருக்கு. நாகப்பட்டினத்துல நடக்காதது, திருவாரூர்ல நடக்காதது, திருச்சியில நடக்காதது, அரியலூர்ல நடக்காதது, பெரம்பலூர்ல நடக்காதது, ஏன் கரூர்ல நடக்குது? இந்த சதிக்கு யார் மூல விஷயா இருப்பது? விஜய். ஆகவே நான் முதல்ல தனியார் சொன்னேன், விஜய் தமிழக வெற்றி கழகத்தை முதல் நீங்க தடை செய்து தேர்தல் ஆணையத்திலிருந்து அதனுடைய பதிவை ரத்து செய்யணும். இந்த 40 பேர் இந்த படுகொலைக்கு காரணமான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்து இந்நேரம் சிறையில் அடைச்சிருக்கணும். இதே எங்க புரட்சி தலைவர் அம்மா இருந்திருந்தா சார் இல்ல முதலமைச்சர் இந்த கேள்வியை விசாரணை ஆணையம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்போம் அப்படின்னாரு. தனியரசு வந்து உணர்ச்சி மிகுதியில உணர்ச்சி வசப்பட்டாங்களோ? இல்ல ஐயா, இப்ப நீங்க ஒரு கல்குவாரி ஒரு கூட்டத்துல ஏற்படக்கூடிய உயிரிழப்புக்கு கைது பண்ணணும் அப்படின்னா 2016 தேர்தல் காலகட்டம், 2016 நீங்க சட்டமன்ற தேர்தலில் நின்னீங்க. ஜெயலலிதா அவர்கள் மொத்தமா பகல்ல பிரச்சாரம் பண்ணாங்க. பலர் வெயில்ல வந்து மரணம் அடைஞ்சாங்க. ஜெயலலிதாவை கைது பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்களா? இல்லையா, அது வந்து நீங்க கூட்ட நெரிசல் இல்லாம மக்கள் இயல்பா ஒரு 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 பலகீனப்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, முதியவர்கள் ஒரு ரத்த அழுத்தத்தால பல இதய நோயால இறக்கிறது எங்கேயும் நடக்குது. ஆலயங்கள்ல நடக்குது, அரசியல் கூட்டங்கள் நடக்குது, பொதுக்குழு செயற்குழு நடக்குது, சட்டமன்றத்துக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள கூட அப்படி நடந்திருக்கு, பறக்கிற விமானத்தில் கூட நடக்குது. அதெல்லாம் அது வந்து இப்படி இது ஒரு இந்த மாதிரி கொத்தா மனித உயிர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் எங்க நம்ம அதுவும் பிழைதானது. அது அப்படி இருந்திருந்தாலும் அது தவறுதான். அதை ஒழுங்குபடுத்துறது பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கு. ஆனா விஜய்க்கு அப்படி பொறுப்பே இல்லை. திட்டமிட்டே மக்களை ஊடகத்தின் துணையோடு ஒரு இடத்தில் குவித்து வைத்து மக்களை மந்தைகளை போல, கால்நடைகளை போல நடத்துவது என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய இந்த நவீன சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய தாழ்வு. இதெல்லாம் நீங்க உடனடியா இந்நேரம் அந்த தமிழக வெற்றி கழகத்தை அலுவலகத்தை சீல் வச்சிருக்கணும், அந்த நிர்வாகிகளை எல்லாம் கைது செய்திருக்கணும். அவருக்கு ஆதரவா பேசுற பிரவீன் காந்தி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உடனடியாக கைது செய்து இல்ல திரு தனியரசு, நீங்க அதான் திரும்ப பாருங்க. கேஸ் அஃபிஷியலாக நடந்துட்டு இருக்கு. அதில் சம்மந்தப்பட்டவங்க சிலர்லாம் இப்போ 4 பேர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நிர்வாகிகள்லாம் போலீஸ் பேசிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்கள மேபி அரெஸ்ட் கூட பண்ணலாம், அது வேற. சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். தடை செய்யணும்னா ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நம்ம எமர்ஜென்சியில் இருக்குமா? இந்த வாதம் சரியா? எமர்ஜென்சியில் கூட இப்படி ஐயா, எமர்ஜென்சியில இந்தியா முழுக்க 40 பேர் சாகவே இல்லையா? இது நானே சொல்லிட்டேன், சுதந்திரத்திற்காக போராடி பொழுது கூட 40 பேர் எங்க செத்தாங்க? 40 பேர் சுதந்திரம் வேண்டும் என்று வெள்ளை ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடி கூட உயிரிழக்கல. ஈழ தமிழர்களினுடைய நீதிக்காக போராடுகிற ஒரு உயிரிழக்கல. அதாவது இந்தி ஒழிக தமிழ் வாழ்கிற மொழி போராட்டத்தில் கூட 40 தமிழர்கள் உயிரிழக்கல. அப்பாவி பெண்களும் குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சாங்க? குழந்தைகளுக்கு என்னையா தெரியும்? 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தையை கொண்டுட்டு போய் தலையில துண்டை கட்டி
நீங்க ஒரு தலைமை மாறாது, 8 மணி நேரம் அந்த குழந்தைக்கு தண்ணீர் இல்லாம, உணவு இல்லாம, பாடு கொளுத்துற வெயில கொண்டு நடுத்தரவுல நிறுத்துறது என்னையா நாயது? அப்படியே இருந்தாலும் நீங்க திரைப்படமா இருந்தா விஜய் ஓடோடி வந்து காப்பாற்றுவாரு. ஆனா இந்த படத்துல இப்ப விஜய் மேல வண்டியில இருந்து பிரச்சாரம் பண்ணாரு, மக்கள் உயிருக்கு போராடி தண்ணீர் கேட்கறாரு, விஜய் போய் காப்பாத்தினாரு யாராவது ஒருத்தரையாவது? தப்பித்து ஓடி போய் அவருடைய சொந்த வீட்டுல சுகமா படுத்துக்கிறாரு. அவர் போய் இப்ப உடைஞ்சு போய் கிடக்கிறாரு. இப்பவும் நீங்க அவர் மேல பரிவு காட்டி எங்க பிரவீன் காந்தி மாதிரி ஒரு மூத்த சமூகவியலாளர்கள், மனிதநேயத்தோடு இருக்கிறவங்களே, இயக்குநர்களே இப்படி பேசினா எப்படி இந்த விஜய் எல்லாம் நாளைக்கு முதலமைச்சரான எத்தனை நாட்டுல எப்படி ஒரு என்ன பாதுகாப்பு இருக்கும்? ஆகவே நம்ம நடிகர்களை நானாக கூடாது. நான் எதிர்க்கிறேன் சார். சுகமா போய் படுத்திருப்பாருன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. அது எந்த மனிதனாக சுகமாலாம் போய் படுத்திருக்க மாட்டாங்க. இல்ல சுகமா போய் படுத்திருப்பாருன்னு சொல்லாதீங்க. தவறான வழிகாட்டுதல அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இல்ல சார் சுகமா போய் படுத்திருப்பாருன்ற வார்த்தை தயவு செய்து சொல்லாதீங்க சார். அவ்வளவு ஒரு மனிதன் இல்ல உங்க விஜய பார்த்து என்ன தமிழ்நாடு அரசாங்கத்தை விட சட்டத்தை புரிஞ்சுக்கிறேன். திரு பிரவீன் காந்தி, ஆந்திரால நீங்க பேசல சார், நீங்க தொடர்ந்து பேசுறீங்க, தொடர்ந்து திரு விஜயை சரி கேள்வி கேட்கிறேன். தொடர்ந்து பேசுறீங்க. நான் சொன்னதை கேட்டிருந்தா 40 உயிர் போயிருக்காது. சரி ஓகே கேட்போம். திரு பிரவீன் காந்தி அவர் உங்களுடைய சார் விஜய் மேல வழக்கு இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? விஜயை தாக்குவதாக திரு பிரவீன் காந்தி, நாளைக்கு இந்த விசாரணை நடந்து விஜய் மேல வழக்கு இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆந்திரால புஷ்பா 2 ரிலீஸ்ல நிச்சயமாக நடிகரே கைது உள்ள வச்சாங்க. அல்லு அர்ஜுனை தூக்கி சிறையில வச்சாங்க. அல்லு அர்ஜுன் அதான் சார். நிச்சயமாக சட்டப்படி சார் இது கரெக்டா ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு சார். அது காலம் அது நடந்துச்சா இல்ல அவங்களுடைய கவனக்குறைவில் இது நடந்துச்சான்றது தெரியல. ஆனா மதியமே சொல்லிட்டார், திரு விஜய் சொல்லிட்டார், தெளிவா சொல்லிட்டாரு, இவ்வளவு குறுக்கலான சந்தை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்ததின் பின்னணி காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஏதோ சதி திட்டம் போடுகிறீர்கள்ன்றத மத்தியானம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நீங்க கவனக்குறைவா இருந்தது தான் திரு விஜய் அவர்களுடைய பார்வை. ஆனால் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? நிச்சயமாக இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆளும் அரசு மற்றவர்கள் அவரை கார்னர் செய்து அது அரெஸ்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க. கேப்போ எதிர்க்கட்சிகள் கேட்கின்றன ஒருவர் ஆணையம் மட்டும். ஓகே கேப்போ பள்ளிக்கூடத்துல குழந்தை சேர்த்து போனா அந்த பள்ளிக்கூட நிறுவன நிதி அந்த அதிபரை கொண்டுட்டு போய் உள்ள வைக்கிறீங்க, செயலில் வைக்கிறீங்க, ஜாமீனே கிடைக்கல. கல்குவாரி முதலாளி தொழிலாளி இருந்தா கல்குவாரி முதலாளி கைது செய்யுங்க. தொழிலாளி இருந்தா பட்டாசு முதலாளி கைது செய்து சிறையில் வைக்கிறீங்க. இந்த விஜய்க்கு திரு பொங்கலூர் மணிகண்டன், இந்த கிரவுட்ல பல வெரைட்டி இருக்கு. திமுக அதிமுகவை அந்த கிரவுடை மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கான அந்த கட்டமைப்பு இருக்கு. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை கழக செயலாளர், வார்டு செயலாளர் வரைக்கும் இருக்காங்க. அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியுது. அதிமுக திமுகவையும் தாவேக்காவையும் ஒன்னா பார்க்கணுமா? தாவேக்காவுக்கு கட்டுப்பாடு போட்டா அதிமுக அதை கேள்வி கேட்குது. அதை பிரிச்சு பார்க்கணும்ன்றாங்க. இல்ல பதில் கேட்கலீங்க. அதாவது இன்னைக்கு கூட வெள்ளகோவில் ஒன்றிய செயலாளர் திரு விஸ்வேஸ்வரன் எனக்கு அலைபேசி மூலமா சில விளக்கம் சொன்னார். அதாவது ஒவ்வொரு வெளி மாவட்டங்களிலிருந்தெல்லாம் ஆட்களை வர வைத்து கூட்டங்களை காட்ட வேண்டும் என்று 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேக்கால பண்ண தவறுகள். அதாவது ஒரு கரூர் மாவட்ட கூட்டம் அந்த மாவட்டத்து மக்கள் மட்டும் இல்லாம வெளி மாவட்டத்தில் வர வச்சு கூட்டத்தை அதிகமாக காட்டுங்கிற நோக்கம் எல்லாம் பண்ணி 2ஆம் கட்ட தலைவர்கள் உண்மையிலேயே இங்க சரியாவே இல்லைங்கிறது விஜய் எனக்காக தெரிவிக்கிறேன். அப்ப இவர்களை நம்பி விஜய் செய்தால் மிகப்பெரிய ஆபத்துங்கிறது குறிப்பாக ஆதவர்ஜனாவோ அது புஷி ஆனந்தோ அது நிர்மல்குமாரோ நம்பினா நிச்சயமாக அந்த கட்சி இதை விட மோசமா போங்கிறது உண்மை. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு மரணம் என்பது அது எந்த வகையில அது அரசியல் கட்சியாலேயோ வேற ஆபத்துகளையோ விபத்துகளையோ எதில் நடந்தாலும் நமக்கு துக்கம் தொண்டை அடைக்கும். அது மறுக்க முடியாது. ஓடி போவோம். அது யாரா இருந்தாலும் சரி, அது மறுக்கவே முடியாது. இப்போ மரக்காணத்துல பலர் மாண்டு போறாங்க. கள்ளச்சாரி குறிச்சி கள்ளக்குறிச்சியில பல பேர் 68 பேர் இறந்தாங்க. எரியோட கூட இடம் இல்லை. ஏர்சோ நடத்துக்கு 5 பேர் மாண்டு போனாங்க. யாருமே போய் பார்க்க முடியல. அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் லாக்அப் டெத்ல 25 பேர் இருந்தாங்க கடைசியால அஜித் வரைக்கும். ஆனால் இன்றைக்கு அமைச்சர்கள் தாவேக்கா கூட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி சம்பவத்தின் மூலமாக மாண்டு போன எல்லாம் அழுகிறாங்க. முதலமைச்சர் விரைந்து வராரு, உதயநிதி ஓடி வராரு. அங்க எல்லாம் ஏன் சார் போகல? அங்க எல்லாம் ஏன் முதலமைச்சர் உடனே போகல? உதயநிதியை ஓடி போகல? ஏன் எந்த அமைச்சர் கதறி அழுகல?
இங்க மட்டும் ஏன் அழுகு வருது? இதை அரசியல் ஆக்குறீங்க. இல்ல விஜய் அழுது மீது கேள்வி முழு கேட்க குற்றம் முடியுமா? சாட்டுறீங்க. அது சார் அங்க இல்ல சார், இது இல்ல சார், சார் மரணம் குடிச்சிட்டு சாகுறவனோ சார் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு சாகுறவனோ எதுவாக இருந்தாலும் யார் பாட்டில்ல சார்? பால் அரசு- குடிச்சிட்டு அரசின் பொறுப்பு இல்லையா? செத்து போயிருக்க குழந்தையும் ஒண்ணா சார்? சார் அது அரசின் பொறுப்பு இல்லையா? எல்லாமே அரசின் பொறுப்பு தான். இங்க 40 பேர் இறந்ததுக்கும் அரசினுடைய அலட்சியம் தான் காரணம். ஏன்னா மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. நானா நீங்க முடியாது சார், முழு அதிகாரம் கொண்டிருக்குது. காவல்துறை முழுவதும் நிறுத்தினீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சார் ஒரு பாதுகாப்பு எல்லாம் செய்ய முடியுதா? எப்படி நாங்க சரியா பண்றீங்க? ஸ்டாலின் வர்றாரு, எப்படி கட்டுப்படுத்துறீங்க? முழுக்க முழுக்க காவல்துறை வச்சுட்டா அப்படி வெறுமனே கண்ணீர் வடித்து தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க. மக்களை பாதுகாப்பதே ஆகணுங்க. இல்ல அது அவங்க யார் நிவாரணம் நடந்தாலும் சரி. எனக்கு புரியல மணிகண்டன், அவங்க நிவாரணம் சார், கொடுத்திருக்காங்க, நீங்க முதலமைச்சர் இல்ல, இல்ல, நான் போயிருக்காரு. சொல்றேன். விரைவுபடுத்தப்பட்டு பணிகள் காலையில எல்லாத்துக்கும் பாடியே எல்லா வீட்டுக்கும் போயிருச்சு. காலையில 110 பேரை வந்து பெரும்பாலானவங்க அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்துட்டாங்க. பணிகளை விரைவுபடுத்தியிருக்காங்களே, இதுல எங்க அரசியல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் நான் சொல்ற அரசியல் என்ன, இது வந்து நீங்க வேறுபடுத்தி பாக்குறீங்க. அதாவது பாதுகாப்பு குறைபாடுதான் காரணமா என்று கேள்வியாக முதலமைச்சர் கடந்து வராரு. ஏடிஜி பதில் என்ன போறாரு? என்ன சார் இது கேள்வி கேட்க யாருக்கு உரிமை இல்லையா? முதலமைச்சர் நோக்கி யார் நோக்கி கேட்பாங்க? நீங்க தான் சொல்லணும். ஆமா, ஒரு 137 பேர் போதுமா சார்? ஒரு 500 பேர் போதுமா? போலீஸ் போதுமா? எவ்வளவு போலீஸ் இருக்கணும்? யார் பொறுப்பு? ஒரு 5000 போலீஸ் நிறுத்தி இந்த சம்பவம் நடந்திருக்குமா? அப்போ உங்களுடைய அலட்சியத்தின் காரணம் தான் சொல்றேன் நான். சார், ஒரு சாதி அழிப்பு இதே ஒரு கூட்டம் நடத்தினால் எங்க சாதி பெரிய சாதி கோஷம் போட்டு கலவரத்தை உருவாக்குவது இயல்பு. 100 போலீஸ் பண்ண போதுமா? அப்ப 10,000 பேர் இந்த தனியார் சொன்னா தெரியும். 10,000 பேர் திரண்டா கூட ஒரு குறைந்ததும் 2,000 காவல்துறை வைக்கணுங்க. அப்போதான் இந்த பாதுகாப்பு முடியும். ஒரு சாதி ரீதியான, மத ரீதியான, மொழி ரீதியான ஒரு சில காரணங்கள் உணர்ச்சி வசப்படுகிற கூட்டம் இருக்குங்க. அதை கட்டுப்படுத்த காவல்துறை நிச்சயமா வேணுங்க. இப்ப இதை சார், இந்த 40 பேர் உயிர் போனதுக்கு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய அலட்சியமா இருந்தது. இன்னும் நடக்கக்கூடாது. இனியாவது தப்பிக்கணும். நம்முடைய மக்கள் யாரா என்ன, விஜய் கூட்டம் என்ன, தனியார் கூட்டம் என்ன, அதிமுக கூட்டம் யாரு கூட்டம் நமக்கு என்ன? நம் மக்கள் சாப்பிட கள்ளச்சாரமே ஏதாவது யார் இருந்தாலும் ஏக்கா இருந்தாலும் கண்ணீர் தான், துக்கம் தான். கேட்போம். ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜயனுடைய வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாக தகவல். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், ஓவர் டு யூ. என்ன நடந்தது? சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்திற்கு சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு இமெயில் வந்திருக்கிறது. அந்த இமெயிலில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் இல்லத்திற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக அந்த இமெயிலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய பெயரில் இருந்து மெயில் வந்தது என்பது குறித்து டிஜிபி அலுவலகத்திலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படவில்லை. இருந்த போதிலும் உடனடியாக தீயணைப்புத்துறை வீரர்களுக்கும் வெடிகுண்டு நிபுணர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு, அதாவது விஜயின் இல்லத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று கூட்ட நெரிசலுக்கு பின்பு பல்வேறு விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் நடிகர் விஜய் மீது எழுந்துள்ள நிலையில் தற்போது அவரது இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வைத்திருப்பதாக விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிதரன். விஜயனுடைய வீட்டில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முக்கிய செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து விவாதத்தை தொடர்வோம். நான் திரு சையத் ஹஃபீஸ். இது அரசியலாக்க திமுக முயற்சி செய்தோம். திமுக அரசு இமீடியட்டாக ஆக்ட் பண்ணுறது, இதே மாதிரி வேறு நிகழ்வுகள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா, ரியாக்ட் பண்ணீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. இல்லை, எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அரசாக இதே அளவில் தான் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அது ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை கள்ளக்குறிச்சி மரணங்களாக இருக்கட்டும், உடனே வந்து இப்போ ஸ்பெஷல் டீமை போட்டு 2 அமைச்சர்களை நியமிக்கிறது, இதெல்லாம் முதலமைச்சர் போனதை கேள்வி கேட்குறாங்க. முதலமைச்சர் எதுக்கு போகணும்? இப்போ நம்ம கேட்க முடியுமா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு எடப்பாடி போனாரா? ஏன் இதுக்கு மட்டும் வந்தார்?
அப்படின்னு ஏதாவது இப்படியே விவாதம் பண்ணிக்கிட்டு போகிறது இருக்குல்ல, இந்த நேரத்தில் இவங்க தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சியாக பொறுப்பாக எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். பாராட்டுகளுக்காகவும் பண்ணல சார். 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சார் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பொங்கலூர் மணிகண்டன், உங்க நேரத்துல நான் குறுக்கிடல. பதற்றம் இல்ல இல்ல அரசாங்கம் கேள்வி கேட்போம். நீ கேள்வி கேட்க யாரும் தப்பு சொல்லலைங்க. அமைதியா இருங்க. நேரம் தரேன். நான் அப்படிதான் கேட்பேன். நான் கேட்பேன். இல்ல இல்ல மிரட்டி உருட்டி மக்கள் பண்ண மக்கள் கோரிக்கை காரணமே திமுக ஆட்சி தான். எதிர்கட்சியா கேள்வி கேளுங்க, அதை விவாதிப்போம். நாடு முழுவதும் ஒவ்வொரு கொலை கொள்ளை அத்தனை காரணமே திமுக ஆட்சி காரணம். அமைதியா பேசுறேன், கேள்வி பேச சொல்லுங்க. இந்த ஆக்ரோஷம் ஆக்ரோஷமா பேசல இருங்க. ஒரே அமைதியா என்ன எடுத்து போறோம்? பொங்கலூர் மணிகண்டன் ஒரு நிமிஷம். சும்மா இந்த எல்லாம் இதுக்கெல்லாம் பயந்து நாங்கல்ல. இல்ல இல்ல செந்தில் பாலாஜி நாங்க ஞாபகம் இல்ல இல்ல பர்சனல் நோ பர்சனலா போக வேண்டாம் ப்ளீஸ். இருங்க, இது என்ன தெரியுமா அஜெண்டா? என் நேரத்துல குறுக்கிட்டு இருங்க, என் நேரத்துல குறுக்கிட்டு நீங்க 2 நிமிஷம் பேசி அமைதியா இருங்கன்னு சொன்னீங்க. அமைதியா இருங்க. என் நேரத்துல இப்ப வராரு பாருங்க ப்ளீஸ். ஒரு கண்ணியம் எதுவுமே கிடையாது. இத குறுக்கி காட்டினா பதட்டப்படுறது. இல்ல அது கேள்வி கேட்டேன். ஓகே ஹபீஸ் போடுறேன். இல்ல அதுதான் ஹபீஸ் பேசுற ஜனநாயகத்தை எப்படி குழி தோண்டி புதைக்கிறதுன்றது இவர் ஒரு உதாரணம். அவருடைய நேரத்துல முழுசா பேசுவாரு, நான் என் நேரத்துல பேசினா குறுக்க வருவாரு. இல்ல இல்ல ஒரு மேனர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அவருக்கு தப்பா புரியுது. அவர் ஏன் வந்தார் முதல்ல? அதுக்காக தான் அமைதியா இருக்கேன். டோன் தான் சொல்றாரு. டோனுக்கு அதுக்கான காரணம் ஏன் நீங்க உள்ள வரீங்க? இவர் நேரத்தை வாங்கிட்டு பேச வேண்டியதானே? கண்ணியமா நான் காத்துட்டு இருந்தேன். நீங்க 10 நிமிஷம் பேசுனீங்க, நான் நடுவுல வந்தேனா? அதை ஏன் நீங்க கடைபிடிக்க மாட்டேன்றீங்க? நான் இவரோட பேசிட்டு இருக்கேன். ஓகே கோஆபரேட் பண்ணுங்க. கோஆபரேட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இல்ல என்னோட கேள்விக்கு இதுல வந்து அரசியல் ரீதியா திமுக ஸ்கோர் பண்ண நினைக்குதா? பண்ண தப்ப சுட்டி காட்டிட்டு தான் வருவேன். என் நேரத்தை கொள்ளை அடிக்கிறத நான் தடுத்து நிறுத்துறது என்னுடைய உரிமை. நீங்க அப்படி சொல்றீங்க. டிராமாலாம் அவர் போட்டாருன்னா அந்த டிராமாக்கு நான் ஈல்ட் ஆக மாட்டேன். நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்க யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சரியா? இல்ல இல்ல வர டாக்டர் வரேன் டாக்டர். எங்களுக்கு மிரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல திமுக ஸ்கோர் பண்ண நினைக்குது அப்படின்னு இது இந்த வாதமே ஒரு அபத்தமான வாதம். இந்த நேரத்துலலாம் இப்படி பேசுறதே ஒரு மனநல பிரச்சனைன்னு நான் பார்ப்பேன். ஒரு அரசா கடமையை செஞ்சாலும் தப்பு, கடமை செய்யலனாலும் தப்புன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறதுனால ஏன் அந்த பாதிப்புகள்லாம் வந்து ஒப்பிடுறதே ஒரு ஆபத்தான போக்கு. இதில் உயிரிழந்திருக்கிறார்கள் பச்சிளம் குழந்தைகள். மருத்துவமனைகளுக்கு மருத்துவர்களுடைய தேவை இருக்குது. உடனே திருச்சியில் இருக்கிற அமைச்சரை 1 மணி நேரத்தில் அங்கே போன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு தலைவர். இவர் போறாரு. போய் ஒரு நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்துறாரு. இதையும் நீங்கள் குறை சொல்வீங்க அப்படின்னா குறை சொல்லிட்டு போங்க, அது எங்கள் பிரச்சனை கிடையாது. இங்கே ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட், நீங்கள் வந்து அந்த கல்ட் இமேஜை பில்ட் பண்றதுல காட்டுற கவனத்தை மக்களுக்காக காட்டினீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 12 மணிக்கு இல்ல அந்த கேள்வி நம்ம கேட்கிறோம் இல்லைன்னு இல்லை. இப்போ பொங்கலூர் கேட்ட கேள்வியே சமூக வலைதளத்தில் கேட்ட கேள்விதான். இது ஒரு கதை மாதிரியோ இல்லை எதை வேணா இருக்கலாம். ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அரசு இயந்திரம் உடனே ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணணும், எப்படி உடனே ரியாக்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. கள்ளக்குறிச்சி மரணம் நடந்தப்ப 2 நாள் கழிச்சு அமைச்சர்களை நியமித்தோமா? 20 நாள் கழிச்சு மருத்துவ குழுக்களை நியமித்தோமா? அதெல்லாம் நடக்கல. அந்தந்த நேரத்துல நடக்குது. இப்ப நான் கேள்வி கேட்கவா? எம்ஆர் விஜயபாஸ்கர் எப்படி 5 நிமிஷத்துல போறாரு? செந்தில் பாலாஜி என்ன போனா 5 நிமிஷத்துல எப்படி எம்ஆர் விஜயபாஸ்கர் போறாரு? அப்ப அவர் அரசியல் பண்ண போனாரா? ஏன் மற்ற விவகாரத்துல ஜெயலலிதா அம்மையார் 2005 KK நகர்ல வந்து ஒரு ஸ்டாம்பிங் நடந்து அவங்களுடைய ஆட்சியில நிவாரண இது கொடுக்கறப்ப இறந்து போனாங்க. அப்ப ஏன் ஜெயலலிதா அம்மையார் போல அப்படின்னு விவாதம் பண்ண முடியுமா? அப்ப ஏன் எடப்பாடி இதெல்லாம் போய்கிட்டே இருக்கலாம். பொங்கலூர் மணிகண்டன் இப்ப இது உங்களுக்கே அசிங்கமா அருவருப்பா இல்ல 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 நோ நோ அப்பள பேசுறீங்க. ஒரு நிமிஷம் கூல் டவுன். நேரத்துல யாராவது உள்ள வந்தாங்களா? இறுதிக்கட்ட சொல்லுங்க. பிரதிநிதியா வர்ற நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டு ஆகணும். சரி ஓகே முடிச்சிருங்க. சரி பொங்கலூர் 40 பேர் பொறுப்பு காவல்துறையும் அரசியும் அரசு. பொங்கலூர் ப்ளீஸ் முடிச்சிருங்க.
ஹஃபீஸ். அப்ப ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில உயிர் போனதுக்கு யார் பொறுப்பு? இல்ல இங்க யார் பொறுப்பு? ஜெயலலிதா அம்மா பொறுப்பா? எடப்பாடி பழனிசாமியோட துப்பாக்கி சூடுக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பான்ற நடுநிலையில நின்னு நீங்க பேசுனீங்கன்னா அத ஒத்துக்கிட்டு பேசுங்க. இந்த டிராமா போட்டு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய இடம் இது இல்ல. அந்த நேரம் இது இல்ல. உட்கார்ந்து டிராமா போட்டுருக்காதீங்க. பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி விஜய் வெளியில வராததுடைய விளைவு கூட்டம் கூட்டம்னு கூட்டத்தை ஒரு மாசா காமிச்சிங்க. அது இங்க வந்து நின்று இருக்கு அப்படின்றாங்க. விஜய் அடிக்கடி வெளியில வந்திருந்தாருன்னா எல்லா ஊருக்கு போயிருந்தா இந்த பிரச்சனை இருக்காதுன்றாங்க. இல்ல இந்த கூட்டம் வந்ததுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா சார், நம்ம ரொம்ப நாளாவே தேர்தலுக்கு காசு கொடுத்து அதன் மூலமாக வாக்குகளை வாங்கி அதை பார்த்து விரக்தியான இளைஞர்கள் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மாற்றத்திற்காக. அந்த இளைஞர்களோடு சேர்ந்து பெண்களும் வயதானவர்களும் சேர்ந்து வந்ததுல இந்த இப்ப என்னன்னா திரு விஜய் அவர்களுடைய சைட்ல ஒரே தப்பு தான் சார் நடந்துருச்சு. என்ன தப்புனா சார், இவ்வளவு பெரிய கூட்டம் வரும், போலீஸ் சப்போர்ட் பண்ணாது, ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணாது, நம்ம உஷாரா இருக்கணும்னு இல்ல சார். அதுல வந்த பிரச்சனை தான் சார் இது. ரெண்டாவது தப்பு, அந்த பிரச்சனை நடக்கும் போது அவர் அங்க நின்று இருக்கணும் சார். அங்க போய் அழுதுருப்பாரு நிச்சயமா. நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்றேன், விஜய் நேத்து நைட்டு தூங்கி இருக்க மாட்டாரு, நான் சத்தியம் பண்றேன். இதை சீமானும் சொன்னார். ஏன்னா நான் அது தவிக்கிற இதயம் தான், எல்லாருக்கும் தெரியும் தவிக்கிற இதயம் தான். ஆனால் இப்படியாக ஒரு கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு, இளைஞர் படையை கையில வச்சுக்கிட்டு அந்த படைக்கு சரியான வேலையை கொடுக்கலன்றத என் ஆதங்கம். இப்படி ஒரு படை யார்கிட்டயுமே பாருங்க. தாவேகா தொண்டர்கள் அரசியல் மயப்படல அப்படின்ற விளைவாது. ஆமா சார், ஏன்னா சார் புதுசா வந்திருக்காங்க சார். அங்க நான் இன்னொன்னு சொல்றேன், பாலிடிக்ஸ் தான் அங்க இருக்கு. அதாவது பாலிடிக்ஸுக்கு விஜய் சார் வந்திருக்காரு, ஆனா கூட இருக்கிறவங்க இதெல்லாம் சரி பண்ணாம அவரை யூஸ் பண்றதுல தான் இருக்காங்களே தவிர இதெல்லாம் ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும். இப்ப பாருங்க சார், எல்லா கட்சியும் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, ஆளுங்கட்சி, மத்திய அரசு, பாரிவேந்தர், ஐஜேகே பாரிவேந்தர் படிக்கிற அத்தனை பேருக்கு நான் ஃப்ரீயா நான் வந்து படிச்சீங்கன்னு பாரிவேந்தர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் சொல்றாங்க. ஆனால் செத்தவங்களுக்கு அது போதுமா? அதுக்கு அதை எல்லாரும் அழுவணும் சார். நான் குற்றம் சாட்டுறது இப்ப முக்கியம் இல்லை சார். எல்லா நாளைக்கு ஒரு துக்க நாளா அறிவிச்சு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து அந்த செத்த 40 ஆத்மாக்களை வணங்கணும் சார். இல்லன்னா நான் இப்ப எழுதி தரேன் சார், நான் ஒரு ஆன்மீகவாதி. அந்த 40 பேரின் ஆத்மா இந்த தமிழ்நாட்டை வாட்டி எடுக்க போகிறது. அதை துரோகம் பண்ணி யார் கொண்டு இருந்தாலும் சரி, உங்க சுயநலத்துக்கு யார் கொண்டாலும் அந்த 40 ஆத்மாக்கள் உங்களை விடாது. அதனால எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முதல்ல அந்த செத்த ஆத்மாக்களை நாம் வணங்குவோம். எல்லாரும் வேண்டும், எல்லாரும் வணங்குவோம். எல்லாருக்கும் மனசு பதறுது. திரு பிரவீன் காந்தி, நான் வரேன். திரு தனியரசு, அந்த பதறது வந்து நம்ம யாரையும் குறி சொல்லி குறை சொல்ல வேண்டாம் சார். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நேத்து நைட்டு தமிழ்நாட்டுல பாதி மக்கள் தூங்கி இருக்க மாட்டாங்க சார். நிச்சயமா சார். அந்த தூக்கிட்டு போன குழந்தையுடைய காட்சிகள் எத்தனை வீட்டுல வந்துட்டு இருந்திருக்கும். அந்த பச்சை குழந்தைய தூக்கிட்டு போனாங்க, ஒரு ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்ட குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்த்து தூங்கி இருப்பாங்களா நம்ம மக்கள்? விஜய் அவர்களை பத்தி தப்பா தயவுசெய்து பேசாதீங்க சார். திரு விஜய் அவர்களை பத்தி தனியரசு சார் ரொம்ப தப்பா பேசினாரு, தயவுசெய்து தப்பா பேசாதீங்க. அழுதுருப்பார், நான் சொல்றேன் அழுதுருப்பார். ஏன்னா தூரம் இருந்த நமக்கே இப்படின்னா என்னால கூட்டம் வந்தது, இந்த கூட்டத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம். அதனால திரு விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் விஜய் மிக வேகமாக விஸ்வரூபம் எடுப்பார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இறுதி கருத்து. இல்ல, அதாவது திரைப்படத்துல ஒரு நடிகனா ஹீரோவா நடிக்கும் போது மக்களை ஓடி வந்து காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறது திரைப்படத்துல ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுக்கான ஒரு வடிவமா நம்ம எல்லாம் நல்லா பாக்குறோம். எங்க பிரவீன் காந்தி எல்லாம் தெரியும். யதார்த்தத்துல நடைமுறையில கண்ணு முன்னாடி துடித்து தன்னுடைய ரத்த உறவு செத்து துடிக்கிறது தண்ணீர் கேட்டா கூட அந்த நடிகன் வெறும் 10 அடிக்குள்ள கண்ணு முன்னாடி சாகுற போது கூட காப்பாற்ற முடியாது. இதுதான் நிஜம். அவர் வண்டியில இருந்து தான் தண்ணி அவர் வண்டியில இருந்தா தண்ணி தூக்கி போட்டாங்க. காட்சி இருக்கு. காப்பாற்ற முடியாத ஒரு நடிகர், ஒரு சாதாரண விஜய், இதனால நாட்டை காப்பாற்ற முடியாது. திரைப்படத்திற்கும் யதார்த்த வாழ்க்கைக்கும் நேர் எதிரானது. ஆகவே விஜயை நீங்கள் ஒரு பெரிய ஆபத்து பாந்தவனாக கருதி
அவரை Okay. ஒரு பெரிய நாட்டில் மாற்றத்தை முடிச்சிருங்க. கொண்டு வருவார், ஆட்சிக்கு கொண்டு வந்து விட்டால் இது நமக்கு துன்பத்தை தீர்ப்பார் என்று நாட்டு மக்கள் 6.5 கோடி வாக்காளர்களும் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் இப்பொழுதாவது இனிமேலாவது நடிகர்களை நம்பி இப்படி போய் அலையலையாய் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டாம் Okay. என் ஆர்வம் தமிழ் சமூகமே என்று Okay, இந்த இறுதி கருத்து. சம்பவத்துக்கு பிறகாவது விழித்திருங்கள், விலகி இருங்கள் என்று மன்றாடி நம்முடைய தந்தி தொலைக்காட்சி வழியா கேட்டுக்கிறேன். இந்த பிரச்சாரத்தில் உயிரிழந்த 40 பேருடைய மரணத்திற்கு யார் பொறுப்பேற்க போவது, விசாரணை ஆணையம் என்ன சொல்ல போகிறது பொறுத்து பார்க்கலாம். வார்த்தையில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.